எனக்கு ஒரு ஒத்தாசை. எந்த கஷ்ட காலங்களில், எந்த வேதனையான காலங்களில், நெருக்கமான காலங்களில், யுத்த காலங்களில், சொந்த மகனே அவருக்கு விரோதமாக எழுமின காலங்களில், தன்னோடு கூட இருந்து ஆலோசனை கொடுத்த அகித்தோப்பேல் அவனுக்கு விரோதமாக எழுமின காலங்களில், வெறுங்காலாய் நடந்து போன காலங்கள்லாம் அவருடைய கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுப்பார். அதுதான் தாவீதினுடைய விசேஷம். அந்த வார்த்தையை தான் நம்ம பாடலாக பாடிக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு அருமையான ஒரு பாட்டு. நீங்கள் பாடும்போது, உண்மையா ஆண்டவரே, இந்த கடினமான பாதையின் வழியாக நாங்கள் போயிட்டு இருக்கிறோம், ஆனால் நாங்கள் கடப்போம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் கடப்போம். ஏன்னா எங்கள் பாதை நாங்கள் பாதையின் வழியை போனாலும் எங்கள் கண்கள் உண்மையை நம்பி இருக்கிறது, உண்மையை சார்ந்து இருக்கிறது. வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமானை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரனுடைய கண்கள் தன் எஜமானையே நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உமையே நோக்கி கொண்டிருக்கிறோம். பாடுவோமா வாயை திறந்து? என்னை காக்கும் தேவன் உறங்கா, இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் பகல் உறங்காரே. காசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு காசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு கர்த்தருடைய ஊழியக்காரனாக நின்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஜனங்களுக்காக, மக்களுக்காக, சபைகளுக்காக, தேசத்துக்காக, வியாதியின் படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக, வீடுகளில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக, இன்னொரு பக்கம் வேலை இழந்ததின் நிமித்தம் அடுத்தது என்ன, தொழில் முடங்கின நிமித்தம் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது தெரியாமல் திகைக்கிற மக்களுக்காகவும், இன்னொரு பக்கம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும், அந்த எக்கால சத்தம் நம்முடைய காதில் கேட்கணும், கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம பிரியமாக இருக்கணும், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அப்படி வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். இவை எல்லாவற்றையும் மனதில் வைத்து கொண்டு தான் அனுதினமும் தேவனை நோக்கி பார்க்கிறோம். மாலை கூட்டங்கள், தொடர் கூட்டங்கள், நாள் கணக்கா, வார கணக்கா, மாத கணக்கா, இப்போ வருஷ கணக்கா, ஒரு வருஷம் தாண்டிட்டு, ஆனாலும் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்க்குறோம். நம்ம சலிக்க மாட்டோம். ஆமாம், நாம் சலித்து கொள்ள மாட்டோம். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. இப்போ பொதுவாக நீங்கள் யோசிப்பீங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, உங்களை பற்றி என்ன சொல்கிறாரு, என்னை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அது கிளி ஜோசியம் ஆயிடக்கூடாது. என்ன சொல்கிறீங்க? உங்களை பற்றி என்ன சொல்வார்னு உங்களுக்கு தெரியுன்றேன் நான். இப்போ என்னை பற்றி என்ன சொல்வார்னு எனக்கு தெரியும் இல்லை? அப்போது உங்களை பற்றி என்ன ஆண்டவர் சொல்வார்னு உங்களுக்கு தெரியும். அதனால் கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். முதல்ல நல்ல பைபிள் வாசித்தாலே நான் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு கர்த்தர் கொடுத்த அதிகாரம் என்னன்னு எனக்கு தெரியும். அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துகிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க. எனக்கு எடுத்ததெல்லாம், அதாவது தொடர்றதெல்லாம் எனக்கு லாஸாக இருக்குது. தொழிலில் சொல்லுவாங்க, எந்த பிஸ்னஸ் எடுக்கிறேன்னு எனக்கு லாஸ் தான் அப்படின்வாங்க. முன்னெடுக்கிற காரியம்லாம் அவ்வளோ வெற்றிகரமாக அமையல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஒன்றும் கிடையாது. ஏதோ நான் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க, பண்ணுறோன்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன். மனம் விட்டுறாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, மனம் தளர்ந்து போகாதீங்க. நீங்கள் வேத வசனத்தை, வாக்கு தத்தங்கள் இருக்குல்ல, வாக்கு தத்தங்கள் அது யாருக்கு கொடுத்துருக்கு? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாருன்னு அது ஆபிரகாமுக்கு கொடுத்தாருப்பா. யோசுவாவுக்கு கொடுத்தாருன்னு அது யோசுவாவுக்கு, அப்படி எடுக்கக்கூடாது. நீங்கள் வாக்கு தத்தங்களின் தேவன், தலைமுறை தோறும் மக்களுக்கு அது வாக்கு தத்தம். அதை எடுத்து அந்த வாக்கு தத்தத்தை ப்ரொனவுன்ஸ் பண்ணி, வாக்கு தத்தத்தை நீங்கள்
வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். வாயை திறக்கணும் முதல்ல. அப்போ சாப்பிட்றதுக்கு வாயை திறங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், தண்ணி குடிக்கிறதுக்கு வாயை திறங்கன்னு சொல்ல மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் அவுட் ஆகும். வசனம் பேசுகிறதுக்கு வாயை திறந்து நல்ல அந்த வாக்கு தத்தங்களை தனியாக உட்கார்ந்து உச்சரித்து இந்த வாக்கு தத்தத்தின் படி நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபிச்சு பாருங்கள். ஸ்தோத்திரம். காலையில் ஜெபம் பண்ணோன்னா சாயந்தரமே பதில் வரணும்னு நினைக்காதீங்க. ஒருவேளை 1 மணி நேரத்துக்குள்ளே பதில் வரலாம், அது வேறு விஷயம். ஆனால் பதில் வரும், கட்டாயம் பதில் வரும். இப்படியே சொல்லி 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 எங்களை நீங்கள் ஜூன் மாதம் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, அதான் வசனம், அதை தான் சொல்லுவேன். ஜூலையில் அதை தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதுக்கு மிஞ்சி சொல்லிட்டு அது டேஞ்சர் ஆயிரும். அதனால் எல்லாத்தின் ஆசீர்வாதமும் வார்த்தையில் தான் இருக்குது, வசனத்தில் தான் இருக்கிறது, அதை பயன்படுத்துகிற விதத்தில் இருக்கிறது. ஆமேன். அதனால் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது, தைரியமாக இருக்கணும், மனம் தளரக்கூடாது. இவ்வளோ ஜெபம் பண்ண எனக்கு கொரோனா வந்துருச்சு கடைசியில். நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம யாருமே தேவதூதர்கள் கிடையாது. அதனால் நம்ம தேவன் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருப்பார். இவ்வளோ ஜெபம் பண்ண கடைசியில் எங்கள் வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, மரணம், இழப்பு வந்துட்ட, பரவாயில்ல, கஷ்டம்தான், தாங்க முடியாது தான், தவிர்க்க முடியாது தான், என்ன செய்யுது, கர்த்தர் அனுமதிக்கிறாரு. அதனால் கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்க, உங்களை தைரியப்படுத்திக்கோங்க. தொடர்ந்து ஓட வேண்டிய காரியம் இருக்குது. ஆமேன். தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டிய காரியம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சில மரணங்கள் ஏன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. திரும்ப சொல்கிறேன், சில மரணங்கள் ஏன்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், யோவான் ஸ்நானகன் எவ்வளோ மைட்டி ப்ரீச்சர், இல்லை ஸ்ட்ராங் ப்ரீச்சர், ரொம்ப இன்னும் சொல்ல போனால் டேஞ்சரஸ் ஸ்பீக்கர் கூட சொல்லலாம். யோவான் ஸ்நானகன் முன்னால் யாருமே நிற்க முடியாது. அந்த மாதிரி ஒரு 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 டஃப்பான ஸ்பீக்கர் ஜான் த பேப்டிஸ்ட். இல்லை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு போய் அந்த யோர்தான் நதியில் நிற்கிறாங்கன்னா, பரவாயில்லப்பா, நானும் வனாந்தரத்தில் இருக்கிறேன், நீங்களோ பட்டணத்தில் இருக்கிறீங்க, இவ்வளோ பேர் வந்துட்டீங்களே, கர்த்தருக்கு தோத்திரம், வாங்க 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 வாங்க, உங்கள் பேர் என்ன சிஸ்டர், உங்கள் பேர் என்ன பிரதர், உங்களுக்கு பேப்டிசம் கொடுக்குறேன்னு எவ்வளோ சந்தோஷமாக சொல்ல வேண்டிய ஆள் பார்த்து கேட்குறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபாக்கனைக்கு தப்பித்து கொள்றதுக்கு வகை காட்டினவன் யார் அப்படிங்கிற சாதாரண தமிழில் சொன்னால், ஐயா நீ உன்னை பார்த்தா விரியன் பாம்பு குட்டி மாதிரி இருக்குது, பேப்டிசம் எடுக்கணும்னு யாரையா போதிச்சு அவனுக்கு, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குற கேள்வி இல்லையா? நம்ம இந்த ஊராக இருந்தால், இந்த காலமாக இருந்தால், போயா வேலையை பார்த்துக்கிட்டு நானே பேப்டிசம் கொடுத்துக்கிறேன்னு அவனே தண்ணியில் குதிச்சு எழும்பிடுவான். புரியுதா உங்களுக்கு? ஆனால் இல்லைன்னா ஆன்லைனில் பேப்டிசம் எடுக்கிறேன்றானுங்க. அது கூட வரும், ஆன்லைன் பேப்டிசம் கூட வரும் கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் அப்படி ஒரு மைட்டி ஸ்பீக்கர், ஆண்டவராக இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த ஒரு பெரிய தேவ மனிதன். ஆண்டவராக இயேசு அவரை பற்றி பிரமாதமாக பேசுவார். அது மாதிரி அவர் யாருக்குமே பயப்பட மாட்டார். ஏரோதை பார்த்து சொல்லுவார், அந்த நரிக்கிட்ட போய் சொல்லுங்கடான்னுவார். அரசியல் தந்திரம் தெரிந்த ஒரு பெரிய ஒரு தேவ மனிதர் அவர். ஆனால் பாருங்கள், அவருடைய தலை துண்டிக்கப்பட்டது. எதிர்பாராத ஒரு மரணம், சுவிசேஷத்து நிமித்தம் தலை துண்டிக்கப்பட்டது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் 2 வருஷம் இன்னும் பிரசங்கம் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் பேப்டிசம் கொடுத்துருப்பார், ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருப்பார் அப்படின்னு நம்ம பேசுவோம். கேள்வி கேட்க முடியாது. யோவான் ஸ்நானகனுடைய தலை துண்டிக்கப்படலாம், ஆனால் யோவான் ஸ்நானகன் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ஸ்ட்ராங் ப்ரீச்சிங், ஒரு நல்ல ஸ்டெடியான ஒரு மனுஷன். அதை யாராலும், சுவிசேஷத்தை யாராலும் வெட்டி தள்ளி சுவிசேஷத்தை பள்ளம் தோண்டி புதைத்து விட முடியாதே. பேப்டிசம் இல்லைன்னு மறுதளித்து அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி, யோவான் ஸ்நானனோட போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி பள்ளம் தோண்டி புதைக்க முடியாதே. சரியா? அது எதிர்பாராத மரணம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம், அது ஏற்கனவே பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக ஆண்டவராக இயேசு சிலுவைக்கு நான் போகணும், நான் பாடுபடணும், அடிக்கப்படணும், துன்புறுத்தப்படணும் அப்படின்னு சீடர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பாருங்கள், பேதுரு இயேசுவை தனியாக கூப்பிட்டு போய் கடிந்து கொள்கிறாங்க. அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதீங்க ஆண்டவரேன்றான். ஏற்றுக்கொள்ள முடியல, வேறு வழியே இல்லை, ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆண்டவராக இயேசுவை கேட்குறார், ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால்
நீங்கட்டும்ப்பா, ஆகிலும் என் சித்தம் இல்லைப்பா, அப்பா உங்கள் சித்தை தான்ப்பா அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம நாட்களில் நிறைய ஊழியர்களை மிஸ் பண்ணுறோம். ரொம்ப வேதனை. இளம் ஊழியர்கள் 40s இருக்கிறவங்க, 30s இருக்கிறவங்க கூட அருமையான மிஷினரிமார்கள், மிஷினரி அலுவலகத்தில் இருக்கிற சப்போர்ட்டிவாக இருக்கிற, அதாவது வெல் குவாலிஃபைடு பீப்புள், தியாகமான ஆட்கள், அதுவும் தியாகமான ஆட்கள். என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த குடும்பங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நீங்கள் மனம் தளராதீங்க. ஒரு ஸ்டேன்ஸ் பாதிரியாரையும் அவருடைய பிள்ளைகளையும் பிசாசு எரிக்க முடியும். ஆனால் பாருங்கள், அதே இடத்துல அவனுடைய துணைவியார் நின்று தாக்கு பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்க எப்படி நமக்கு இந்த நாட்களில் இந்தியர்களுக்கு ஒரு சவால் விடுற அளவுக்கு ஒரு ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ஒரு தேவனுடைய பெண்மணி இன்றைக்கி அவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறாங்களே. அதனால் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமேன். ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம். ஆமேன். சுவிசேஷத்தின் வாசலை ஆமேன் அந்த சாத்தான் பூட்டுவதற்கு முன்பு தீவிரமாக அறிவிப்போம். ஒளிமயமான தமிழகத்தை, வளமான தமிழ்நாட்டை நம்ம காண்போம். சந்தோஷமான இந்தியாவை பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸை நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் நான் மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி காலையில் 5:30 அந்த அனுதினமும் ஆவியானவரோடுங்கிற குறுஞ்செய்தி கேட்டிருப்பீங்க நம்புகிறேன். அது ஒவ்வொரு நாளுக்குரிய தீர்க்க தரிசன வார்த்தையாக நான் உங்களோடு பேசிக்கொண்டு வர்றேன். ஜஸ்ட் ஒரு 4.5 minutes இல்லைனா சில நேரங்களில் 5 நிமிஷம். ஆகவே மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறது கர்த்தர் கொடுத்த பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி மட்டுமல்ல, ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, டெலிவிஷனில் அனுதினம் அதிசயம் டிவி, ஃபெய்த் டிவி, நியூ டிவி, கிரேஸ் டிவி, ஷம்மா டிவி, அப்புறம் பெங்களூர்ந்து வருகிற எப்ரோன், இவைகளில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். முதல் முறையாக இன்றைக்கு நம்முடைய யூடியூப் சேனலில் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற உங்களை நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, நான் சொன்னது மாதிரி காலையில் அதிகாலை 5:30, ஈவினிங் 5:30, இந்த 5:30 மார்னிங், 5:30 ஈவினிங் உங்களுக்கு இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திலிருந்து செய்திகள் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். விசேஷமாய் இன்றைக்கி வெனஸ்டே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிற நாள். வாரம் முழுவதும் நம்ம மீட்டிங்ஸ் நடத்துகிறோம். மண்டே டு ஃப்ரைடே மாலை கூட்டங்கள், சாட்டர்டே பைபிள் ஸ்டடி இல்லையா, சண்டே ஆல் நைட் ப்ரேயர். இதில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக டெய்லி மீட்டிங்ஸ் நம்ம நடத்திகிட்டே இருக்கோம். வெனஸ்டே ஸ்பெஷலி ஃபார் த மிஷன்ஸு. நம்ம இந்தியாவில் கர்த்தர் எழுப்பின எல்லா ஸ்தாபனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். எல்லா ஸ்தாபனங்களையும் நேசிக்கிறோம். எல்லா ஸ்தாபன தலைவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு வரோம் பல மாதங்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு மாலையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஸ்தாபன தலைவர்கள் அல்லது உடன் ஊழியர்கள், ஜெபக்குழு தலைவர்கள் எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். வேகமாய் சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம போவோம். கர்த்தருடைய நாமத்தினால உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சிலர் சமுதாய பணியில் நாங்கள் ஈடுபடுகிறதை நீங்கள் அறிந்து பார்த்து சிலர் ஆவியில் ஏவப்பட்டு ஒத்தாசை பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பகலில் திருவள்ளூர் மாவட்டத்தில், திருவள்ளூர் நகரத்தில், அதாவது திருவள்ளூர் பட்டணத்தை சுற்றி இருக்கிற குக்கிராமங்களில் நலிவடைந்த போதகர்களை நாளைக்கு நாங்கள் சந்திக்கிறோம். அவங்களுக்கு நம்மால் என்று உதவி செய்ய போகிறோம். ஜெபம் பண்ணிக்கோங்க. சரியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்போதும் நம்ம மிஷினரிமார்களுக்காக இந்த வாரத்தில் நம்ம ஜெபிக்க வேண்டியதற்கான சில முக்கியமான ப்ரேயர் பாயிண்ட்ஸ் முடிஞ்சால் நீங்கள் கூட அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்கள் கூட அதெல்லாம் மிஷினரிகளுக்குன்னு ஒரு நோட்டு அல்லது ஒரு நோட்டில் ஒரு பேஜஸ் ஒதுக்கி நீங்கள் ஜெபிக்கிறது நல்லதுன்னு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான நாட்கள் இது. மிக மிக முக்கியமான நாட்கள். உதாரணமாக சொல்கிறேன், கடந்த 3 மாதங்களாக வட மாநிலங்களில் இந்த ஊரடங்கு அல்லது லாக்டவுன் நிமித்தம் ஒருவர் சந்திக்க முடியல. ஊழியர்கள் விசுவாசிகளை சந்திக்க முடியாதனால, பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், வட மாநிலங்களில் அநேகமாக ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் சபைகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க முதல் சந்ததி, ஃபஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் அவங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி பேண்டமிக், இந்த மாதிரி தொற்று நோய், கொள்ளை நோய், இதெல்லாம் வந்து இந்த அகால மரணம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. அதனால் அவங்களுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சிலர் விசுவாசத்தில் ரொம்ப தளர்ந்து போயிட்டாங்களாம்.
அதனால் இதனால் இந்த விசுவாசத்தை விட்டு சிலர் பின்வாங்கி போவது கூட ஆயத்தமாயிட்டான்ற மாதிரி தகவல் வருது. அதனால் மிஷினரிகள் அவளை சந்தித்து மீண்டும் அவங்கள விசுவாச வாழ்க்கைக்குள்ளே கட்டி எழுப்புறதுக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். சரியா? ஒன்று. இரண்டாவது என்னென்னா, சில முக்கியமான கிராமங்களிலே ஊழியர்கள் செல்ல முடியாதபடிக்கு பயங்கரமான, அதாவது மதவாத ஆவிகள், அந்த வார்த்தை நீங்களும் சொல்லிச்சு, மதவாத ஆவிகள். மதம், அதாவது மதம்னா ஒன்று ரிலிஜன், இன்னொரு மதம் இருக்குது. இந்த யானைக்கு மதம் இருக்குல்ல, அதனால் நான் அந்த மதத்தை சொல்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த மதவாத ஆவிகள் சபைக்கு விரோதமாய் போராடுகிறது. அது யூபியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. யூபியில் அதிகமாக இருக்குது. ஒரு கிராமத்துக்குள்ளே 2 அல்லது 3 விசுவாசிகள் இருந்தால் கூட அவங்கள போய் மிரட்டி துன்பப்படுத்தி அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்தி அவங்கள சஞ்சலப்படுத்துகிறதாக தகவல்கள் வந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாசிகள் உபத்திரவப்படும் போது நம்ம எப்படி இங்கே சந்தோஷமாக இருக்க முடியும்? என்ன சொல்கிறீங்க? இல்லை, போன ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டிலேயே மதுரை போன்ற முக்கியமான பட்டணங்களிலேயே சபைகள் துன்புறுத்தப்பட்டது, வேதாகமம் கிழிக்கப்பட்டது இல்லையா? அப்போ நம்ம எல்லாம் அதை பார்த்துட்டு எவ்வளோ வேதனை அடைந்தோம். அப்போது இதெல்லாம் இப்போ நேற்று இன்றைக்கு அல்ல, எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்குது நார்த்தில். அதனால் நம்ம இந்த நாட்களில் அமைதியாக இருக்க முடியாது. இக்காலத்தில் நம்ம அமைதியாக இருக்கவே முடியாது. ஆகவே நம்ம எங்கே இருந்தாலும், நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கலாம், நம்ம போய் ஜெபம் பண்ணி என்ன பண்ண போகிறோம்? இல்லை, நீங்கள் மலேசியாவில் இருந்தாலும் சரி, சிங்கப்பூரில் இருந்தாலும் சரி, நீங்கள் நான் இன்னும் சொல்கிறேன், நியூசிலாண்டில் இருந்தாலும் சரி, மொரீஷியஸில் இருந்தாலும் சரி, சென்னை வண்ணாரப்பேட்டை தண்டரப்பேட்டையில் இருந்தாலும் சரி, என்ன சொல்கிறீங்க, குவைட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் ஜெபம் பிசாசின் தலையை நசுக்கிறோம். ஆமென். அந்த கிரியைகளை அழிக்கிறோம். ஏற்கனவே அவனுடைய தலையை கர்த்தர் நசுக்கியிருக்கிறார். சும்மா கிடந்து வாலாட்டிகிட்டு இருக்கான். அவனுடைய கிரியைகளெல்லாம் கர்த்தர் அழிச்சிருவார். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா இந்த காரியத்துக்காக? 3 மாத லாக்டவுனுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள், தளர்த்தப்பட்ட சூழ்நிலையில் ஊழியர்களை விசுவாசிகள் சந்திக்கும் போது அந்த புது விசுவாசிகள் விசுவாசத்தில் தடுமாறி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, அவங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னால் அவங்கள திரும்ப ஆண்டவர் கட்டி எழுப்ப முடியுமோ அப்படிப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் அந்த ஊழியர்களுக்குள்ளே உண்டாகணும்ப்பா. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் போக முடியாத காடுகளுக்கும் மலைகளுக்கும் குன்றுகளுக்கும் மழை என்றும் பாராமல், பனி என்றும் பாராமல், குளிர் என்றும் பாராமல், சரியான சௌகரியம் இல்லை அதையும் பொருட்படுத்தாமல் நிற்கிறாங்களே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுக்கடையில் அநேக மிஷினரிகளை இழந்து நிற்கிறோம், சில சகோதரிகளை இழந்து நிற்கிறோம், சில தலைவர்களை இழந்து நிற்கிறோம். தேவனே, உடைய பாதத்தில் விழுகிறோம். இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் பரிதபிக்கிறோம் ஆண்டவரே, பரிதபிக்கிறோம். அன்றைக்கு மொர்தெகாய் இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரே யூத குல மக்களுக்காக பரிதபித்ததை பார்த்தீங்களே. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் என்று ஆண்டவரே அரண்மனையில் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்த எஸ்தரை பார்த்து பேசின அந்த வார்த்தை அவள் இருதயத்தை பாதித்ததனால உபவாசம் பண்ணி ஜெபித்தாளே. தேவன் காரியங்களை மாறுதலாய் முடித்தீரே ஆண்டவரே. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த ஆவிகளை அடக்கக்கூடிய வல்லமையான சட்டங்கள் இயற்றப்படுவதாக. அப்படிப்பட்ட ஆண்டவரே சட்டங்கள் உண்டாவதாக. இதை குறித்து பாராளுமன்றங்களில் பேசப்படுவதாக, சட்ட சபைகளில் பேசப்படுவதாக. ஆண்டவர், எவரும் எந்த மதத்தை தழுவலாம், எவரும் எந்த மதத்திற்கு பின்னால போகலாம் என்ற ஒரு அருமையான சட்டத்தை எங்கள் தேசத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, அதிகார துஷ்பிரயங்கள் நிமித்தம் எங்கள் ஜனங்கள் வாதிக்கப்படுகிறார்கள். அப்பா, பாரப்படுகிறோம் ஐயா. ஊழியர்களை பலப்படுத்துங்க, புதிய விசுவாசிகளை பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்கப்பா. மீண்டும் எழும்புவார்களாக, மீண்டும் கட்டப்படுவார்களாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் பண்றோம்ப்பா. யூபிக்காக எல்லாரும் விசேஷமாக ஜெபம் பண்ணுங்க. யூபி
நம்ம இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய மாநிலம் யூபி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கையை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யூபி மக்களுக்காக ஜெபம் பண்றோம். யூபி கவர்மெண்ட்டை நாங்கள் பிளஸ் பண்றோம். யூபி ஆண்டவரே மக்களை பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, பைபிள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. ஆமென். சத்துருக்களை ஸ்நேகின்னு சொன்னீங்க, நாங்கள் பிளஸ் பண்றோம். ஆண்டவரே, அங்க இருக்கிற மதவாத ஆவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆவிகளை துரத்துகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னால் கிரியை செய்கிற ஆவிகளை கடிந்து கொண்டு துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஜனங்களை சந்திக்க முடியாதபடி இடைஞ்சல் உண்டாக்குகிற, இடர்பாடுகளை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளை அழிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பை நான் சொல்றேன், கவனிங்க. நான் சொல்லும்போது நீங்க முதல்ல கவனிக்கணும். சரியா? நான் என்ன சொல்றேன்னு நீங்க தெளிவாக மைண்டில் பதித்து கொண்டு நீங்கள் அப்புறம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணணும். நான் ஒன்று பேசும்போது அங்கங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இல்லை, பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, மிஷினரி ஸ்தாபன தலைவர்கள் இனி அடுத்த கட்டத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்கு தேவையான திட்டங்கள் வகுக்கவும் அதை செயல்படுத்தும் ஞான அபிஷேகம் தேவ நடத்துதலுக்காக ஜெபிக்கணும். இது ஒரு நாளும் ஒருபோதும் நிலைமைக்கு இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை இதில் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகிறது. இப்போ உதாரணத்துக்கு அந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கேருந்து நாங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் ட்ரெயின் எடுத்தோம் வைங்க, குஜராத்துக்கு போகணுன்னா நல்லபடியாக ஓடினா இன்றைக்கி அதாவது 24 ஹவர்ஸில் போய் சேரும். நல்லபடியானா என்ன அர்த்தம்னா, டைமுக்கு போனால் டைமுக்கு போகிற விட்டு டைமுக்கு போனால் சேரும். நாங்கள் ட்ரெயினில் அந்த நாள் போகும்போதெல்லாம் அது ஒரு நாள் நல்லபடியாக போகாது. அது பாட்டுக்கு போகும். 24 மணி நேரம்னா 29 மணி நேரம் 30 மணி நேரம் கூட போகும். ஆடி அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷன்லேருந்து இன்னும் பல கிலோமீட்டர் போகணும். அது ஒரு காலம். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் ட்ரெயின் டிக்கெட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் ஒரு சில நேரங்களில் அது கிட்டத்தட்ட கொஞ்சம் ஏற இறங்க தான் இருக்கும். அப்போ ஃப்ளைட்டை தான் நேராக போய் கல்கட்டாவில் இறங்கிட்டா அல்லது அஹமதாபாத்தில் இறங்கிட்டா டக்குன்னு அங்கேருந்து நாங்கள் புறப்பட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த நாட்களில் அதுதான் வழி. இந்த காலத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சீக்கிரம் போனால் இந்த 29 மணி நேரத்தை கொஞ்சம் குறைச்சா அங்கே செலவிடலாம். அங்கே டைம் எடுத்து மக்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை? அப்போது இந்த நாட்களில் அதே போல் இப்போ போய் ஒரு இடத்துல நின்று ப்ரீச் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பேண்டமிக் டைமில் உங்கள் ஊருக்கு நாங்கள் வர முடியாது, கூப்பிட்டாலும் வர முடியாது, நாங்கள் விருப்பப்பட்டாலும் வர முடியாது. ஆனால் இங்கேருந்து நாங்கள் தினந்தோறும் பேசிகிட்டு இருக்கோம், உங்கள் வீட்டிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க. எப்படி? இந்த டெக்னாலஜி மூலமாக. அப்போ இதே போல் டெக்னாலஜிலாம் மிஷினரி ஸ்தாபனத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால், நெட்வொர்க் ஸ்ட்ராங்காக இருந்தால், அவங்க விசுவாசிகளெல்லாம் ஒரு இடத்துல கூடி வச்சு அவங்க ஹெட் ஆஃபீஸ்லேருந்தே ப்ரீச் பண்ணிடுவாங்க. உதாரணமாக ஜேம்ஸ் எடுத்துக்கிட்டால் அண்ணன் அகஸ்டின் ஜெயக்குமார் அவங்களுடைய கேம்பஸ்லேருந்து விசுவாசிகளை சந்திப்பாங்க. சொல்கிறாங்க, ஒருத்தரையும் கான்டாக்ட் பண்ண முடியல பிரதர், சரியாக பண்ண முடியல, ஃபோன் எடுக்க முடியல. கடைசியில் அவர் ஃபோனே கிடைக்காது எங்களுக்கு. கேட்டால் நெட்வொர்க்கு சரியில்லை, ஸ்ட்ராங்காக இல்லை. அதே போல் தான் குஜராத்தில், அதே போல் தான் மத்திய பிரதேசத்தில், அதே போல் தான் உத்தரகாண்டில், ஒருவேளை சிட்டிஸில் இருக்கும். ஆகவே இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம்னா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே வரும் நாட்களில் சுவிசேஷத்தை தீவிரமாய் கொண்டு செல்வதற்கான நவீன திட்டங்களை தேவனுடைய ஆண்டவரே லீடர்ஸுக்கு தாங்கப்பா, லீடர்ஸுக்கு கொடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். தேவையான திட்டங்களை வகுக்கணும், செயல்படுத்தணும். அதுக்குரிய ஞானம், அதுக்குரிய அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரணும். நாங்கள் கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆமென், ஆமென், ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. ஆமாப்பா, ஸ்தோத்திரம். எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, எங்களால் சந்திக்க முடியல, போக முடியல அப்படின்னு சோர்ந்து போய் இது போதுண்டா இந்த ஊழியம்னு யாரும் எலியாவை போல படுத்துடக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறீர். ஆச்சரியமான தகவலை நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இடையில்லா நாமம், இன்ப நாமம்.
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஆமென். இன்னும் சில குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அவ்வப்போது பிரசங்கத்தில் கூட பேசுவேன். அதாவது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால், குறைஞ்சபட்சம் 30 வருஷத்துக்கு முன்னால் மிஷினரிகளை குறித்த, வட மாநிலங்களை குறித்த பிரசங்கங்கள், வெளிப்பாடுகள், உதாரணத்துக்கு அறைகூவல் கூட்டங்கள் அப்படின்னு நம்ம எஃப்எம்பிவியில் வைப்பாங்க. இல்லைனா மிஷினரி தரிசன முகாம், மாநில முகாம் அப்படின்னு அவங்க நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எல்லா சபையும் சேர்ந்த இளம் வாலிபர்கள், பெரியவங்க எல்லோரும் போவாங்க. அங்கே போய் அங்கே காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கேம்ப் நடக்கும். அதே போல் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அண்ணன், ஃபிஜிமான்னு சொல்லுவாங்க, அப்புறம் பிளெஸிங் யூத் மிஷனாக மாறிச்சு. அவங்களாம் அந்த பண்டிதர் தோட்டம், அந்த காலத்தில் தஞ்சாவூரில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்காக ஸ்பெஷல் கேம்ப் நடத்துவாங்க. அப்புறம் பெண்களுக்காக நடத்துவாங்க. அது அப்படிலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த கூட்டம் கிடையாது, நடத்த முடியாது, வேறு விஷயம். ஆனால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பாக அகஸ்டின் ஜெபக்குமார் வந்து சென்னை ஒவ்வொரு பட்டணமாக இந்த மிஷினரி தரிசன கூட்டங்களை நடத்தின பிறகு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி சபைகளிலிருந்து மிஷினரிமார்கள் எழும்பி போனாங்க. அதுக்கு நானே சாட்சி, பகிரங்கமான சாட்சி. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ இந்த காலகட்டத்தில் நான் உங்ககிட்ட இதை வைக்கிறேன். சுமார் ஒரு ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக மிஷினரி தரிசன முகாமோ அல்லது அறைகூவல் கூட்டங்களோ இப்படி நடத்தி புதிதாக சவுத்திலிருந்து வாலிப பிள்ளைகள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து போனதாக, அதான் போவாங்க, ஏதோ ஒரு 2-3 அங்கன்னு போவாங்களே தவிர, முன்னே நான் சொல்கிறதெல்லாம் எப்படின்னா மந்தையாக போவாங்க. அப்புறம் போய் அங்கே அந்த மொழிகளை படிப்பாங்க, அல்லது அவங்க என்னென்ன ப்ரொஃபஷனாக இருக்கோ அங்கே போய் அவங்க மருத்துவ ஹாஸ்பிட்டல் போவாங்க, அப்படி நர்ஸ் அண்ட் ராஸ் போவாங்க அப்படி. ஆனால் அந்த ஒரு தாக்கம் இப்பொழுது சபைகளில் இல்லை என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. யோசித்து பாருங்கள், அந்த மிஷினரிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குமே தவிர, அந்த நாட்களில் மிஷினரி தரிசனங்கள் அல்லது உங்கள் சபையில் பிரதிஷ்டை ஆராதனை நடந்தது போல் மாதத்துக்கு 2 பிரதிஷ்டை ஆராதனை நடக்குதா? இல்லையே. அப்போது சொல்லப்போனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெப வீரர்கள் குறைவு, பாடுகிறவர்கள் கூட. அதான் இன்னைக்கு. அது நல்லது தான், அது தப்பு கிடையாது, அது பாவம் கிடையாது. ஆனால் இங்கே என்ன ஜெப குறிப்பு அவங்க சொல்கிறாங்க, அதாவது மிஷினரி தரிசனத்தை சுமந்து செல்லக்கூடிய அடுத்த சந்ததி ஊழியர்கள் மிக குறைவு. தேவன் திரளான வாலிபர்கள் எழுப்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல் வந்து சென்டம் வாங்குறாங்க, சில ஸ்கூல் வந்து 95% சொல்கிறாங்க, சில ஸ்கூல் 80, அதுக்கப்புறம் பேச வேண்டாம். இதில் வந்து ஏன் அவங்க 100க்கு 100னா அந்த அளவுக்கு அவங்க உருட்டி எடுக்கிறாங்க பிள்ளைகளை. அதனால் அந்த ஸ்கூலில் வந்து தரமான பள்ளிக்கூடம் கூட ஒரு 20,000 போனாலும் போகிறேன், என் பையனை அங்கே கொண்டு சேர்க்கணும், இல்லை நான் வந்து அந்த ஸ்கூலில் படித்தேன், நீ அந்த ஸ்கூலில் படின்னு அப்பா சொல்ல மாட்டாங்க. விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த அளவுக்கு பிள்ளைகளை தரமான மாணவிகளாக உருவாக்குறாங்க. அப்போ யார்கிட்ட இருக்குது அந்த கெப்பாசிட்டி வந்து அந்த ஆசிரியர்கிட்ட இருக்குது. அந்த 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 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய கூட்டு முயற்சி அது, இல்லையா? அப்போது ஊழியர்களாகிய நாங்கள் இந்த விஷயத்தை குறித்து இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிரசங்கம் பண்ண ஒரு 100க்கு 10 பேராவது எழும்ப மாட்டாங்களா? நாங்களாம் அப்படி தானே எழும்பணும் அந்த காலத்தில். அந்த கால பிரசங்கம்லாம் எப்படி தெரியுமா? 30-35 வருஷத்துக்கு முன்னால், இயேசு உனக்காக மரித்தார், உன் பாவங்களை அவர் மன்னிக்கிறார், அவருக்காக நீ என்ன செய்ய போகிறாய், இயேசுவுக்காக நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு தான் கேட்பாங்க. இன்னொரு கேள்வி, இன்று மரித்தால் உன் நித்தியத்தை எங்கே கழிப்பாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. கைகாலெலாம் ஆடிரும். உடனே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்குறோம்பான்னுவாங்க, சொல்லுவோம் நாங்கள். உடனே ஆத்துமாக்கள் அழிந்து போகிறது, அந்த சத்தம் காதில் கேட்குதா? ஸ்டான்லி பிரின்ஸ் பேசுவாங்க, எமில் என்ன பேசுவாங்க அந்த நாட்கள். அப்படி அந்த மாதிரி மிஷினரி தலைவர்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கர்த்தர் எழுப்பினார்.
எழுப்பி வட மாநிலங்களுக்கு அனுப்புனார். ஸ்டான்லி அண்ணன் பேசும்போது ஆங்கிலத்திலும் தமிழிலும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ப்ரீச் பண்ணும்போது அவன் படித்தவர்கள் மத்தியில் ஒரு அசைவு உண்டானது, உலக அளவில் உண்டானது. அப்போ நம்ம எங்கே மிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நம்ம தூண்டி எழுப்ப வேண்டிய ஒரு காலம் இல்லை, நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்க வேண்டிய காலம். ஐரோப்பா இதில் விழுந்து போய் விட்டுச்சு, ஐரோப்பா விழுந்துட்டதில்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா சபைகள்லாம் காலியாக கிடக்குது. காரணம், அங்கே இருக்கிறவங்க வயசான தாத்தா பாட்டி அம்மா தான் போவாங்க. ஏதோ ஒரு சபையில் ரிவைவல், அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பாஸ்டர் தான். அது மற்ற சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டடம் பெருசாக இருக்குது, ஆட்கள் இல்லை. காரணம், அங்கே எல்லாம் வந்து இளைஞர்கள் ஆலயத்துக்கு வருவது குறைந்து போய்விட்டது. ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட போதனைகள் இல்லை. இப்போ வேற போதனைகள் நமக்கு. அப்போ இந்த வேற போதனைகள் அதெல்லாம் தேவையில்லையானா தேவைதான், அது தேவைதான். என்னை பொறுத்தவரையில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஆப்ரேஷன் தான் பண்ணணும். மெடிசனில் குணமாகனா மெடிசனை குணமாகும், இல்லை மெடிசனே நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா அது திடீர்னு காலை வாரிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால் கர்த்தருடைய நாமத்தினால உங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ ஜெபிக்கணும். ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எப்படி அடுத்த பையன்களோடு, அந்த காலத்தில் நாங்கள்லாம் டேய் அங்கே குதிடானா குதிச்சிருவோம், இல்லை நீங்களும் அப்படி தானே அந்த காலத்தில். நில்டானா ஊழியக்காரனாக இருக்கட்டும், ஆசிரியராக இருக்கட்டும், அங்கே நில்லுன்னா அவங்க போயிட்டு வர வரைக்கும் அங்கே நின்றுக்கிட்டு இருப்போம். நாங்கள் எதுக்கு நிற்க சொன்னாங்கன்னு செகண்ட் தாட்டே வராது. ஆனால் இப்போ நீ நிற்க சொன்னான்னா அவன் கேட்டான் ஓய் அப்படின்னு கேட்பான். அதுக்குள்ளே டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவான். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி டெக்னாலஜி வளர்ந்து போன காலத்தில் நம்ம இருக்கிறோம். அதனால் இந்த காலத்தில் தேவ ஆவியானவர் சபையின் நடுவில் இறங்கணும். இந்த காலத்துக்குரிய ஞானம், இந்த காலத்துக்குரிய அறிவு, இந்த காலத்துக்குரிய கிருபையை ஆண்டவர் தரணும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அடுத்த தலைமுறையை நாங்கள் உருவாக்கணும். அப்பா ஜெபம் பண்ணுங்க, சத்தமாக சொல்லுங்க. அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் ஆண்டவரே. அடுத்த தலைமுறை ஆண்டவரே கிறிஸ்துவுக்காக நிற்கணும் ஆண்டவரே. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ஆமா ஆண்டவரே, இன்னைக்கு வேலைக்கு போறோம், முடிஞ்சா வரோன்றாங்கப்பா. ஆமென். மண்டே டு ஆமென் ஃப்ரைடே நாங்கள் வேலைக்கு போயிடுவோம். சாட்டர்டே முடிஞ்சா பார்க்கலாம். சண்டே ஐ வில் கம், பட் சண்டே ஈவினிங் தட் இஸ் இம்பாசிபிள். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அவல நிலை இன்னைக்கு சபை நடுவில் இருக்கு ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, வாலிபர்களை, பணத்துக்கு பின்னால் அலைகிறவர்களை ஆண்டவரே, உலகத்துக்கு பின்னால் அலைகிறவர்களை, அவங்க யாரா இருந்தாலும் ஆண்டவரே சந்திங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க. சந்திங்க ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே, சந்திங்க ஆண்டவரே. ஆண்டவரே, மிஷனரி கூட்டங்களை நாங்கள் நடத்தணும். அடுத்த சந்ததியை நாங்கள் உருவாக்கணும் ஆண்டவரே. ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா, கிருபை எங்களுக்கு கொடுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணிடுவோம். அதாவது இப்போ குஜராத்தில் மட்டும் மாநிலத்தில் 50 பேர் ஆலயத்தில் கூடி ஆராதிக்கலாம். சமூக இடைவெளியோடு கொண்ட தகவல் வந்திருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் எல்லா மாநிலங்களுக்குள்ள வரணும். அதை நம்ம ஒழுங்காக கடைபிடிக்கணும். முதல்ல அதுதான். யாருக்காக சொல்கிறாங்க? நம்மளுக்காக சொல்கிறாங்க. நம்முடைய சுகத்தின் நிமித்தம், நம்முடைய ஆரோக்கியத்திற்காக அவங்க சொல்கிறாங்க. அதனால் ஆலயங்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட இன்னும் சில நாட்களில் வரும் ஆலயம் திறக்கலாம். ஆனால் அதில் சில கட்டுப்பாடுகளை அதை நம்ம கடைபிடிக்கணும். அதே மாதிரி குஜராத்தில் 50 பேர் மட்டும் சமூக இடைவெளி ஆராதிக்கலாம் என்ற தகவல் வந்திருக்கிறது. போக்குவரத்து துவங்க ஆரம்பித்து விட்டது. போக்குவரத்தில் மிகுந்த கவனமாக விசுவாசிகள், ஊழியர்கள் இருக்கு. நம்ம ஜெபிக்கணும். பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கி உள்ள மாநிலங்களில் தேவனுடைய வல்லமை வெளிப்பட நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒரிசா ஆகிய மாநிலங்களிலே இப்பொழுது கனமழை பெய்து கொண்டு வருகிறது. அதனால் மக்கள் எல்லா தீமைக்கும், ஆமென், எல்லா தொற்று நோய்களுக்கு தூரமாக இருக்க முடியும். எல்லா கைகளை உயர்த்துங்க தயவு செய்து. ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, லாக்டவுனுக்கு பிறகு சபைகள் திறக்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. தொற்று நோய் தொடரக்கூடாது, வரக்கூடாது. அந்த சமூக இடைவெளியோடு, அரசாங்க அறிவுறுத்தலோடு, ஆண்டவரே சமூக இடைவெளியோடு, ஆண்டவரே முகக்கவசம் அணிந்து, ஆண்டவரே தங்களை தாங்களை காத்துக்கொண்டு ஆராதனை நடத்தப்படுவதாக.
போக்குவரத்து வசதி உண்டாவதாக. தடைகளை முறிக்கிறோம். கால சூழ்நிலைக்காக, கனமழைக்காக, இதனால் வரக்கூடிய பலவீனங்களுக்காக, காய்ச்சல்களுக்காக, தொற்று நோய்க்காக ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இந்த வாரம் மிஷனரிகளுக்காக ஜெபிப்பதற்கு பாரம் கொடுத்தீரே. சுவிசேஷம் முக்கியம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தாபன தலைவர்கள், அத்தனை ஸ்தாபன தலைவர்கள் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் 51 மிஷனரிகளுக்கு மேல நம்ம சப்போர்ட் பண்றோம். அத்தனை பேருக்காக ஆண்டவரே, ஆலயம் கட்டப்படாத இடங்களில் கட்டப்படுவதற்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஜெபித்த அத்தனை ஜெப குறிப்புகளையும் கர்த்தர் கேட்டு விட்டீர். ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தும் நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மைக்காய் கஷ்டமடைந்தும் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பெருவி ஒன்று குழுவி உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து கரங்களை தட்டி விட்டார். சொல்லுவோம். உயிர் பெருவி ஒன்று குழுவி உலர்ந்த எலும்புகளே, நீங்கள் அறியா ஒருவருங்கள் நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி குரு. இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாகனுக்காய் மடிவோம். அச்சம் தவிப்போம், தைரியம் கொள்வோம், சரித்திரம் சாட்சி குரு. இரத்த சாட்சிகள் நம்மிடை தோன்றி நாகனுக்காய் மடிவோம். உறக்கம் தெளிவோம். உறக்கம் தெளிவோம், ஆமென். உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொனிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடும்போது உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறோமா அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆவியில், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் தூங்கிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த பாட்டு பொருந்தும். ஆமென். அந்த நாட்களில் சென்ட்ரல் ஸ்டேஷன், சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் விபிஆரில் ஆன்லைன் ப்ரேயர் நடத்துவாங்க. ஜீவானந்த அண்ணன் அப்புறம் டிஜிஎஸ் தினகரன் அங்கெல்லாம் சேர்ந்து. அப்போ நடுராத்திரியில் இந்த மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணிட்டு இந்த பாடலை பாடுறது எனக்கு ஞாபகம் வருது. கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதுக்கு முன்பாக நேற்று ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆமென். தேவனுடைய அளவற்ற கிருபையினால் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும், அதாவது இரவு 9:30 மணியிலிருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் முழு இரவு ஜெபம் தொடர்ந்து நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். 57 வாரங்கள் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். முழுக்க முழுக்க ஆன்லைன் மூலமாகவே, இணையதளம் மூலமாகவே நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்மோடு கூட இணைந்து தமிழக அளவில் சில கேபிள் டிவிகள் நம்மோடு இணைந்து செயல்படுவாங்க. இதை குறித்து அதிகமாக ஜெபித்து கொண்டிருந்த போது சத்தியம் டெலிவிஷன் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகளை இரவு 11 மணிக்கு தொடங்கி, அதாவது சத்தியம் டிவியில் நம்ம 9:30 மணிக்கு தொடங்கிடுவோம். ஆனால் சத்தியம் டிவியில் 11 மணியிலிருந்து அதிகாலை 1:30 வரைக்கும் அவங்க நமக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுக்க அவங்க முன் வந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாரம் அப்படி நம்மால் நடத்த இயலாது. அது ஒரு சேட்டலைட், அது நியூஸ் சேனல். இந்த நாளிலும் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு வேகமாக போகலாம். நான் தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளை
நம்மை நாமே பலப்படுத்தி கொள்ளணும். அதற்கு ஆதாரமாக நம்ம வாசித்த வசனம் 1 ராஜாக்கள் 20:22 நம்ம வாசிக்கிறோம். திரும்ப வாசிங்க. பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து இஸ்ரவேல் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீ போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீ செய்யத்தக்கது இன்னதென்று கவனித்து பாரு. நீ போய் உன்னை பலப்படுத்தி கொண்டு செய்யத்தக்கது இன்னதென்பதை கவனித்து பாரு. மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாய் வருவான். அதான் முக்கியமான வார்த்தை. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை நான் என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, அது ஓல்ட் டெஸ்ட்மெண்டாக நியூ டெஸ்ட்மெண்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், வார்த்தை அப்படியே நான் நம்பணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கார். நான் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் எல்லாருக்குமே. அப்போ இந்த வார்த்தையின்படி சீரிய ஆவிகளுடைய கேரக்டர் அது சில நேரங்களில் ஆண்டவர் அதை வீழ்த்தி ஓட துரத்தினாலும் கலங்கடித்தாலும் தீர்க்க தரிசன வார்த்தை வருது. தீர்க்கதரிசிக்கு சொல்கிறார், ராஜாக்கிட்ட போய் சொல்கிறாரு, ராஜா அவன் ஒரேடியாக போயிட்டான்னு நினைக்காதீங்க, ஒருவேளை அடுத்த வருஷம் வருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் தேவன் கிருபை பாராட்டினார். அப்போது நான் இதை உதாரணமாக பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாரு. சத்துருவினிடத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்து நம்மை தம்முடைய இரத்தத்தால் கழுவி நம்மை ராஜாக்களாய் வைத்திருப்பது உண்மை. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உலகத்தில் இருக்கிறோம். அவ்வப்போது சாத்தான் ஏதாகிலும் ஒரு ரூபத்தில் ஏதாகிலும் ஒரு விதத்தில் நம்மை தாக்கும்போது நம்மை நாமே பலப்படுத்தி கொண்டால், தாக்கின பிறகு போய் ஃபாஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாக்குவதற்கு முன்பாகவே நம்ம ஃபாஸ்ட் பண்ணி அல்லது ஆயத்தப்படுத்தி ஜெபிப்பது நல்லது. சரி, இப்போ நேற்று நான் பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலின் வாழ்க்கையில் அனுபவத்தை கர்த்தர் கொடுத்து அப்போஸ்தலனாகிய பவுலை பலப்படுத்தினார். அதனால தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் பேசுகிறார். அவரை கர்த்தர் டிராவலில் எப்படி பலப்படுத்தினார், என்ன உபத்திரம் வந்தது, அவருடைய ஊழியத்தில் என்ன உபதேசத்தை பேசும்போது எப்படி உபத்திரம் வந்தது, ஆனாலும் அவர் அதை ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டார் என்பதை நேற்று நான் உங்களோடு பேசினேன். நினைவிருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இன்றைக்கும் உங்கள் அனுபவமே உங்களை பலப்படுத்தும் என்ற டாப்பிக்கில் பேச போகிறேன். உங்கள் அனுபவமே உங்களை பலப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 37:5. யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். ஆமென். 37:2 யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே சகோதரருடனே ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரனோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க கோடிட்டு கொண்டால் ரொம்ப நல்லது. நோட்ல எழுதுனா அதை விட ரொம்ப நல்லது. அடிக்கடி சொல்லுவோம், பைபிள் நோட்டு பென் அந்த பாட்டில் வாட்டர் அது உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. சரியா? இங்கே 2ஆம் வசனத்தில் அவனுடைய பிரதர்ஸனுடைய துன்மார்க்கத்தை அப்பா கிட்ட போய் சொல்லிகிட்டு இருப்பான். அது ஒரு கம்ப்ளைண்டிங் ஸ்பிரிட்டு கிடையாது. அவனுக்குள்ள அந்த துன்மார்க்கத்தை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு தேவ மனிதனாக இளம் வயதிலேயே ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொள்கிறார். அது 2:5 அவனுக்குள்ளே ஒரு விசேஷித்த கிருபை இருக்கு. சொப்பனத்தை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கிருபை அவனுக்கு இருக்கு. 37ஆம் அதிகாரத்துடைய 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரதர்ஸ் எல்லாரும் அவனை பார்த்து அது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா, சகோதரன் அவனை பார்த்து எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுகிறாயோ, நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அதிகமாக அவனை பகைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய வட்டாரத்திலும் சரி ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரி, நீங்கள் என்னைக்கு பைபிள் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அட்டாக் ஆரம்பிக்கிறது. அப்போ பைபிள் அதனால தான் பிரதர் நான் பைபிளே எடுக்கிறதில்ல தெரியுமா, பைபிள் எடுக்கிறது ஜெபம் பண்ணுறதில்ல அப்படின்னா, அது நீங்கள் அந்த அட்டாக்கில் விழுந்து போய் அவன் குரூப்பில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளாதீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவனுடைய கேரக்டர் இவங்களுக்கு ஒத்து வரல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த துன்மார்க்கத்தை பற்றி பேசுகிற
தவறான காரியத்தை போதிக்கிற ஊழியக்காரர்களுக்கு மற்றவங்கள பிடிக்காது. அந்த மற்றவங்க அவங்கள பிடிக்காது. ஏன்னா அந்த ஆவி ஒத்து போவாது. பாருங்க, இங்கே அதுதான் இங்கே நடக்குது. சகோதரர்கள் பகைக்கப்படுகிறான். 37:18 பாருங்க. 37:18 அவர்கள் அவனை தூரத்தில் வர கண்டு, அவனை தூரத்தில் வரும்போது அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே, சமீபமா வர்றதுக்குள்ள அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி, சொந்த பிரதர்ஸ் கூட பிறந்தவனே அவனை வந்து கொலை செய்யணும்னு நினைக்கிறான். பாருங்க, அப்போ வந்து இந்த கொலைகார ஆவி அந்த காலத்திலேயே இந்த கொலை வெறியின் ஆவி இருந்திருக்கிறது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் அவன் செய்கிற தப்பை சொல்லாமல் இருந்தா பரவாயில்ல அப்படின்னு தான் அவனுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாருங்க, அவனுக்கு அந்த சொப்பனம் தரிசனம் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது. பாருங்க, இப்போ புரியுதா நான் என்ன பேசுகிறேன்னு, என்ன காரியத்தை பேசிட்டு வரேன்னு. அப்போ கொலை செய்ய கூட அவங்க வந்து தயங்க மாட்டேங்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்னும் சொல்றேன். 37:28 பாருங்களேன். 37:28 அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டாங்க. சொந்த பிரதர்ஸை விற்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் இதெல்லாம் வந்து ஒரு அதாவது ஒரு சம்பவமாகவே நாம் வாசிட்டு வந்தோம். ஆனால் இன்றைக்கு இதில் ஒவ்வொன்றிலும் மறைந்திருக்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன் இவனுக்கு போராட்டம் வருது, ஏன் இந்த நெருக்கம் வருது, அது ரூட் காஸ்ட் என்னன்னு பார்த்தா, ஒன்று துன்மார்க்கம் அவனுக்கு பிடிக்காது, ரெண்டாவது அவன் கண்ட சொப்பனத்து நிமித்தம் அவனை வெறுக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து கொலை பண்ண பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா வசனம் சொல்லுகிற 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வந்து வித்துட்டாங்க. 39ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 10ஆம் வசனத்தில் போன இடத்துல பிசாசு அவனை விடலை. அங்கே வந்து அவனை பாவ சோதனைக்குள்ள பிசாசு தள்ள பார்க்குது. அது 10ஆம் வசனம். 20ஆம் வசனம் 39ஆம் அதிகாரத்தின் யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவிக்கிறான். நல்ல கவனிங்க, செய்யாத குற்றத்திற்காக சிறைக்கு போகிறான். நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், செஞ்ச குற்றத்துக்காக சிறைக்கு போகிறது கேவலம். நல்லா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஃபவுண்டரை அதாவது விரட்டி போலீஸார் பிடிக்கிறாங்க. போய் காஷ்மீரில் இருக்காருன்னு டேராடூனில் இருக்காருன்றாங்க. அங்கே பார்த்தா அங்கே இல்லை, இங்கே பார்த்தா இல்லை. உலகத்திலே தலை சிறந்த துறை போலீஸ் துறை தமிழ்நாட்டினுடைய போலீஸ் துறை. கையை வைத்து ஆண்டு தோத்திரம் பண்ணுங்க. அது டெல்லியாக இருக்கலாம், அவங்க வந்து ஹிந்தியாக இருக்கலாம், எந்த மொழியாக இருக்கலாம், பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டாங்க. நாளைக்கு வருவாங்க சென்னைக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளை செய்த குற்றத்துக்காக சிறைக்கு போவது சரி. ஆனால் யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக அவன் சிறைக்கு போகிறான். நல்ல கவனிக்கணும். ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பாடுகளுக்காக நீங்கள் கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. சரி, விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறீங்க. சில வீடுகளில் ஹஸ்பண்டுக்கும் விசுவாசருக்கும் மனைவிக்கு இருக்கும், அது ஸ்மூத்தாக போயிடும். சில வீடுகளில் கணவனுக்கு இல்லாத விசுவாசம் ஒய்ஃபுக்கு இருக்கும், ஒய்ஃபுக்கு கொஞ்சம் விசுவாசம் ஒய்ஃபுக்கு நல்லா, சில நேரங்களில் கணவனுக்கு விசுவாசம் இருக்காது, ஆனால் வசனம் தெரியும். இப்போ அந்த வீட்டில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்துடும். புரியுதா உங்களுக்கு? மனைவி சொல்லுவான், ஒருவேளை இந்த ஊழியத்துக்காக இந்த சபையை கட்டுறதுக்காக பணம் கொடுக்கணும். அவன் கட்டுற அவன் நல்லா இருக்கிறான், அதை கட்டுறத விட நீ எங்கேயாவது அங்கே கொடு இங்கே கொடுன்னுவாரு. இதுதான் பிரச்சனை நிறைய வீடுகளில். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, விசுவாச வாழ்க்கைக்காக சிலர் நிந்தைகளை பாடுகளை உங்கள் வீடுகளில் அனுபவித்து வருகிறீர்கள். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் ரொம்ப ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டே புருஷன் வந்து இவளுக்கு ஏதோ சைக்கோவாக இருக்கும், அல்லது இவளுக்கு ஏதாவது அதாவது இந்த மனநிலைமை பாதிக்கப்பட்டுருச்சுன்னு கூட பேசிடுவானுங்க சில இடத்துல. இப்போ கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இவ போய் ஜெயில் போகிற அளவுக்கு அவர் வந்துட்டார் பாருங்க. இதெல்லாம் ஏன் வரணும்? ஏன் வரணும் யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன நான் சொல்லிட்டே வந்துட்டேன். ஆனாலும் 45ஆம் அதிகாரத்துக்கு பைபிளை திருப்புங்க எல்லாரும். நான் சொல்லிட்டே வரேன், நீங்கள் திருப்பிட்டே வாங்க. 45க்கு வாங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் வேகமாக வாசிக்க போகிறோம்.
Praise God. என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். நீங்க சஞ்சலப்பட வேண்டாம். உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். விசனமாய் இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். வேதம் சொல்லுகிற தேவன் என்னை உங்களுக்கு முன்னே எனக்கு அனுப்பிட்டாரு. நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த சம்பவம் எல்லாம் எல்லா கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். எகிப்தில் பஞ்சத்தில் தப்புவதற்காக இவங்க வந்து நிற்கிறாங்க. முதல்ல இவன் யாருன்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். அதெல்லாம் வாஸ்தா டைம் இல்லை நமக்கு. ஆனால் முக்கியமான இன்றைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு என் உள்ளத்தில் கர்த்தர் இன்றைக்கு காலையில் உணர்த்தினது என்னன்னா, இவ்வளவு நெருக்கத்திற்கும் பாடுகளுக்கும் காரணம் இவங்க தான், பிரதர்ஸ் தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் அவர்களை இவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தின போது அந்த யோசேப்பின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுங்க. இவ்விடத்திற்கு வரும்படி நீங்க விற்று போட்டதினால நீங்க சஞ்சலப்படாதீங்க. நீங்க விற்று போட்டீங்கன்னு ஆனா நீங்க வருத்தப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு விசனமா இருக்க வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி? ஃப்ளைட்லையா? ஃப்ளைட்டில் அனுப்புனாரா? அட்லீஸ்ட் ட்ரெயினில் அனுப்புனாரா? அட்லீஸ்ட் அந்த காலத்தில் ஒரு பேர் லாங் ட்ராவல் போகணுன்னா ஒட்டகத்தில் போவாங்க அல்லது கழுதையில் போவாங்க. இதெல்லாம் அவங்க பயன்படுத்தின வாகனங்கள் போல. அப்படி வந்தாரா? அபிஷியலா வந்தாரா? அவர் ஒரு அடிமையாய் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டு அவனை கொலை பண்ணணும்னு நினைச்ச ஆட்கள். ஆனா அவர்களை பார்த்து இந்த யோசேப்பு பேசுறாரு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இவங்களை ஜீவரட்சணை செய்யும்படி உங்களுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்னை இங்கே அனுப்பிட்டார். கர்த்தர் அனுப்பினார்ன்றாரு. அதுதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லை. இப்போ நான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுக்கு தான் அந்த சொப்பனத்தை அவர் கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன்? ஏன் தான் இந்த சபைக்கு வந்தேன்? ஏன் தான் ஆண்டவர் என்னை ஏன் தான் இந்த ஊழியம் செய்யணும்? இதனால தான் எனக்கு கேவலம், இதனால தான் எனக்கு நிந்த. நாளை போல் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து ஒரு 25,000 சம்பளம் வாங்கிட்டு நிம்மதியாக இருந்திருக்கலாமே. இன்னைக்கு ஊழியம் செய்கிற நிறைய பேருக்குள்ள அந்த கேள்வி இருக்கு. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த காலத்திலே நான் ஊழியத்துக்கு வரும்போது ஊழியமா அப்படின்னு கேட்டவங்களாம் தெரியும். வேஞ்சலிஸ்டா அப்படின்னா என்னது? ஊழியமா? உனக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க? உனக்கு எங்கே யார் காசு கொடுப்பாங்க? கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். யோசேப்பினுடைய மெச்சூரிட்டி பாருங்கள், அனுபவம் பாருங்கள். உங்கள் அனுபவம் தான் பேசணும். சும்மா வாய் சவடாலாம் கிடையாது. நம்முடைய அனுபவங்கள் பேசணும். உங்கள் அனுபவம் உங்களை பலப்படுத்தும். சீரியா வருவான், திரும்ப வருவான் அப்படின்னா எனக்குள்ள ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வைங்க. சத்துருவை எதிர்த்த அனுபவங்கள் இருக்குன்னு வைங்க. நான் அதை குறித்து நான் வந்து தொட நடுங்க மாட்டேன், கைகால் நடுங்க மாட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பிள்ளைகளை. அடுத்த வசனம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை 7ஆம் வசனம், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழிந்து போகாமல் இருக்க, உங்களை ஆதரிக்க, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. 5ஆம் வசனத்தில் தேவன் ஜீவரட்சணை பண்றதுக்காக உங்களுக்கு முன்ன கர்த்தர் என்னை அனுப்பினார் சொன்ன அதே தேவ மனுஷனாகிய யோசேப்பு இங்க என்ன அழகா பேசுகிறார் பாருங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, பூமியிலே உங்கள் வம்சம் அழியாதிருக்க. நம்பர் 1, அவனை குழியில் தூக்கி வீசப்பட்டான், சட்டைகள் கிழிக்கப்பட்டது, இஸ்மவேலர் கையிலே விற்கப்பட்டான், போர்த்திபாரின் குடும்பத்தில் பயங்கரமான சோதனையை சந்திக்கிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். ஆனா இந்த நெருக்கத்தின் வழியாக வந்தவன் வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்க, பூமியிலே உங்கள் வம்சம் அழியாதபடிக்கு. அந்த வார்த்தையை நீங்க பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. வம்சம் அழியக்கூடாது. 2வது, உங்களை நான் ஆதரிக்கிறதுக்காக. 2வது, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்புகிறார். அப்ப அவருக்கு எவ்வளவு பெரிய ரெவலேஷன் இருக்கு பாருங்க. பாடுகள் மத்தியில் உங்களுக்கு வெளிப்பாடு இருக்கணும். கஷ்டத்தின் நடுவில் நீங்க போகும்போது உங்களுக்கு ரெவலேஷன் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த கஷ்டம் கஷ்டமாகவே இருக்காது. ஆமென். கஷ்டமாகவே இருக்காது. கஷ்டம் உபத்திரவமாகவே இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டா. ஒரு சின்ன வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவனோடு கூட நம்ம இருந்தோம் வைங்களேன், நமக்கு சந்தோஷமா இருக்கும். ஒருத்தர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேருந்து வந்தார். அது இப்போ இல்லை, எப்படியும் நான் நினைக்கிறேன்
ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் அல்லது 13 வருஷத்துக்கு முன்னால் இருக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டு சொன்னார், இந்த வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாரு. அப்போ நான் தான், என்னடா இந்த வீட்டுக்கு என்னடா குறை இருக்குன்னு, எனக்கு ஒன்றும் தெரில. அப்படி அவரும் பெரிய வீட்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் சொல்கிறார், கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம எந்த வீட்டில் இருக்கிறோம், எந்த காரை பயன்படுத்துகிறோம், இல்லை எந்த காரை பயன்படுத்துகிறோம், எந்த ஷர்ட் போட்டிருக்கிறோம், இல்லை எந்த வாட்ச் கட்டியிருக்கிறோம். நான் இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒன்று சொல்கிறேன், இது உலகம். அப்படின்னா ஒரு உயர்ந்த காரில் போகிறது அது தப்பு கிடையாது. அதாவது அவன் எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா நான் எண்ணணும்யா, குப்பையுமா எண்ணணும். கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்தாரா, கர்த்தருக்கு தோத்திரம். அப்படியா உடனே சில பேர் அந்த வீட்டில் சில பேர் அப்படி ஒரு மொழியெலாம் மாறக்கூடாது. அதான் முக்கியம். அதை தான் நான் பாயிண்ட்டை பேச போகிறேன். அப்போ கிறிஸ்தவனா தர்த்தத்தில் இருக்கணுமா? அதுவும் கிடையாது. என்னடா இதுவும் கிடையாதுன்ற அதுவும் கிடையாதுன்ற குழப்பாதீங்க. அதாவது நான் என்ன சொன்னேன், வாழ்ந்திருக்கவும் தெரியணும், தாழ்ந்திருக்கவும் தெரியணும். அப்படி நான் பேசுகிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களோடு கூட நான் பேசுகிறேன், உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த நாட்களில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சத்தியத்தை பாருங்கள். அதான் முக்கியம். சத்தியத்தை பாருங்க. வசனம் சொல்லுகிறது, பூமியில வம்சம் ஒழியக்கூடாது, உங்களை ஆதரிக்கணும், பெரிய ரட்சிப்பை உயிரோடு, பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பாற்றுவதற்காக தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அப்போ அவருக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடு அப்படிங்கிறது அவருக்கு ரெவலேஷன் இருக்குது. அப்போ இந்த பாடுகளின் வழியா வந்தா தான் உங்களுக்கு வெளிப்பாடு வரும்ன்றேன். வெளிப்பாடு வராம பைபிள் வாசிக்கிறது வேற, வெளிப்பாடுகளோடு பைபிள் வாசிக்கிறது வேற. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது வாங்க, இன்னும் வாசிக்கங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. பாருங்க, ஆதலால் நீங்கள் அல்லப்பா, தேவன் தாண்டா என்னை அனுப்பி. எவ்வளவு ஒரு பெரிய ஆழமான ஒரு விசுவாச வீரன். நீங்கள் என்னை அனுப்பலடா, ஆண்டவர் தாண்டா என்னை அனுப்புனாரு. இப்போ இந்த காலத்தில் அப்படி பேசினா ஆண்டவர் குழியில் போடுவாரா, ஆண்டவர் சட்டையை கிழிப்பாரா, ஆண்டவர் போத்திப்பார் மனைவி போயிட்டு அவனை போய் தொல்லை பண்ணுன்னு சொல்லுவாரா, அவனை ஜெயிலில் போடுவாரா? ஆண்டவர்லாம் போட மாட்டான். ஆண்டவர் போட மாட்டான். இவன் ராங் ரூட்டில் போயிருப்பான், இவனுக்கு எதாவது வந்திருக்கும், இவர் எதாவது தப்பு பண்ணியிருப்பார், அதனால தான் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னு தான் இந்த காலத்தில் பயங்கரமான பிரீஸ்டர்ஸ்லாம் இல்லை. கர்த்தர் நேற்று ராத்திரி பேசினார் அதை பற்றி. கர்த்தர் எழுந்தருளினார்னு சொல்லிடுவான். பாரத்தோடு சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள் வாழ மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவாங்கய்யா. ஆனால் அந்த துன்பத்தில் அவனுக்கு ஒரு இன்பம் இருக்குயா. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். நான் துன்பத்தை பெருசுப்படுத்தலை, இன்பத்தையும் பெருசுப்படுத்தலை. இன்பமோ துன்பமோ அது அவர் கூட இருந்தால் போதுங்கிறது தான் பைபிள் சொல்லுது. கையை வைத்து ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் சொல்லுது, சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறான், அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவன் கூட இருப்பார். கர்த்தர் கூட இருப்பார். அப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கிறவனெல்லாம் கர்த்தர் கூட இருப்பாரா? புழல் ஜெயிலில் இருக்கவங்க கூட எல்லாம் கர்த்தர் இருப்பாரா கேட்டுறாதீங்க. அதாவது கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் நடத்துகிற பாதையின் வழியாக போகும்போது கர்த்தருடைய பிள்ளைகளை தேவையில்லாமல் ஒரு ஊழியனை துன்புறுத்தி அவன் ஜெயிலுக்கு போனால் அவன் கூட அங்கே கர்த்தர் இருப்பார் பாருங்க. கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணிருங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த வசனத்தை நான் பேசி கொண்டு இருக்கும்போது 8ஆம் வசனத்தில், தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார், என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தராகவும் எகிப்து தேசம் முழுவதற்கும் என்னை அதிபதியுமாக வைத்தார். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 45ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்களில் இந்த வசனங்களை கூட்டி கழிச்சு இதுக்கு ஒரு தலைப்பு நான் கொடுக்கிறேன்னா, ஒப்புரவாகுதல். ஆமாம், அந்த ரீகன்சலேஷன் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். இப்போ இவ்வளோ உயர்த்தி அவர் எப்படி உயர்த்தி இருக்காராம்? கர்த்தர் பார்வோனுக்கு தகப்பன், குடும்பம் அனைத்துக்கும் கர்த்தர், எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதி. இதுக்கு மேலே என்ன உயர்வு இருக்கு? அவ்வளோ உயர்ந்து இருக்கிற நேரத்தில் அவன் எப்படி பேசியிருக்கு நான் பார்க்க முடியாது. இப்போ கொஞ்சம் அப்படி வளர்ந்த உடனே இல்லை, கொஞ்சம் வளர்ந்த உடனே ஐ எம் பிஸி, நான் பார்க்க முடியாது சொல்லுங்கள், பார்க்க முடியாது சொல்லுங்கள், அவரை நான் முடியாது சொல்லுங்கள் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளைகளை, வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், இவ்வளவு உயர்த்தி இருக்கும்போது அவன் பிரதர்ஸை கூட்டி வச்சு பேசுகிறான்னா காரணம் அவனுக்குள்ள ஒப்புரவாக்குதல்
இதுதான் இந்த பாயிண்ட்டை சொல்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி அப்படி சுற்றி வளைச்சிட்டு வரேன் நான். ஒப்புரவாக்குதல், ஒப்புரவு, ரீகன்சிலேஷன் இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு ரொம்ப 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 முக்கியம். ரீகன்சில் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியா, யாரோட ரீகன்சிலேஷன் பண்ணணும்? நம்ம ரீகன்சில் யாரோட பண்ணணும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒப்புரவாக்குதல் தான் உங்களுக்கு உயர்வை தரும். இவருக்குள்ள இந்த ஹார்ட்டை பாருங்க. அவனோட பிரதர்ஸோட அவன் ஒப்புரவாகிறான். பயப்படாதீங்கப்பா, என்னை தூக்கி கொண்டு போட்டேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தாண்டா என்னை கொண்டு வந்தார், கர்த்தர் தாண்டா என்னை கொண்டு வந்தார், கர்த்தர் தான் என்னை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில நேரத்தில் பஸ்ஸை விட்டுருவேன், ட்ரெயினை விட்டுருவேன், நடந்து போகணும். கர்த்தர் நடக்க சொல்கிறார் போல இருக்குது, நடந்தான் போகணும் போல இருக்குது. டிக்கெட் கிடைக்காத அந்த காலத்தில் அண்டர்ஸ்டோரில் போகணும், கர்த்தர் அனுமதிக்கிறாரு. தோத்திரம். ஆண்டவர் நான் அழுதது கிடையாது. ஃபோன் பண்ணி பிரதர் டிக்கெட் கிடைக்கல பிரதர் நான் வரலன்னு சொன்னதே கிடையாது. வரலன்னு சொன்ன காற்றோ மழையோ என்னவாக இருந்தாலும் அங்கே போய் விழுந்தால் தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும் பாருங்கள். அதுக்கு தானே கர்த்தர் அழைச்சிருக்காரு. கர்த்தருடைய நாமத்தில் சொன்ன. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபுக்கு தலைவலின்னா இவன் பேசிட்டு போது மூடிடுவான். இந்த காலத்தில் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளே, ஒப்புரவாக்குதல் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பை, அதாவது நம்ம நெருக்கத்தின் வழியாக சில நேரத்தில் போகும்போது ஆண்டவர் நம்மளை ஒப்புரவாக்குதல் ஊழியத்துக்காக நம்மளை டியூன் பண்ணுவார், உருவாக்குவார். அதுதான் இன்னைக்கு ரொம்ப 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 முக்கியம். வாசியுங்கள், ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. ரோமன் சாப்டர் 5 verse 8 வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். 10ஆம் வசனத்துக்கு வாங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில், இதுல 2 பாருங்க. 8ஆம் வசனத்துல நாம் பாவிகளாய் இருக்கையிலே அப்படின்னு இருக்கோம். 10ஆம் வசனத்துக்கு வரும்போது நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையிலே, வாசிங்க 10. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அவரோடு கூட ஒப்புரவாகி விட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாகும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது நீங்களும் நானும் தேவனோடு ஒப்புரவாகணும், கர்த்தரோடு ஒப்புரவாகணும். அதான் ரொம்ப முக்கியம். தேவனோடு ஒப்புரவாகுதல்னா என்ன? பாவிகளா இருக்கையில், அந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக மரித்தார். 10ஆம் வசனத்துல சத்துருக்களா இருந்தோம். ஒரு காலத்துல நீங்களும் நானும் அவருக்கு சத்துருக்களா இருந்தோமா. வசனம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த சிலுவை மரணத்தினால தான் நமக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். விசுவாசிகளுக்கு கொடுத்தார், அவரை தேடி வருகிறவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது அவரோடு கூட ஒப்புரவாகிறோம், இயேசுவோடு கூட ஒப்புரவாகிறோம். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். கொலோசியர் 1:20-21 என்ன சொல்லுகிறது? கொலோசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்கள் வேகமாக. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, வாசிங்க, சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உவைகள் பரலோகத்தில் உவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்போ சிலுவையில் சிந்தின இரத்தம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை கிறிஸ்துவோடு ஒப்புரவாக்குகிறது. இப்போ ஆண்டவராக இயேசுவோடு கூட நமக்கு என்ன உறவுன்றீங்க? இல்லை, அவர் உன்னதமான தேவகுமாரன். அப்போ இன்னைக்கு நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமே, இது எப்படி? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டோம். அவர் நம்மை தேடி வந்தார். நம்ம ஒன்றும் அவரை தேடி போல, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார் பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு காலத்தில் நீங்களும் நானும் அந்நியரும் பரதேசியுமாய் இருந்தோம். வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. பாவிகளாக இருந்தோம், சத்துருக்களாக இருந்தோம். அவருடைய இரத்தத்தாலே நீங்களும் நானும் கழுவப்பட்ட போது பைபிள் சொல்லுது, அவரோடு கூட நம்ம ஒப்புரவாகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இது எப்படி சொல்றார் பாருங்க. 2 கொரிந்தியர் சாப்டர் 5 verse 18 வாசிங்க. இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், இந்த ஒப்புரவாக்குதல், ரீகன்சிலேஷனை பற்றி பேசுறது அது ஒரு மினிஸ்ட்ரி. ரீகன்சிலேஷன் உங்க வீட்டில் இல்லைன்னா, உங்க சபையில் ரீகன்சிலேஷனை பற்றி பேசலைன்னா அது சபையே இல்லைன்ற. நான் ரீகன்சிலேஷன் பேசாமல் நீங்கள் போய் அங்கே ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு 2 லட்சம் ரூபா காணிக்க கொண்டு கொடுத்தா கூட சரியா, வீட்டில் மனைவியோட ஒப்புரவாகலை, அவளை தூக்கி தூர வச்சுக்கிட்டு இன்னொரு கல்யாணத்தை பண்ணலான்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோங்க,
நல்ல கவனிங்க. நிறைய பேருக்கு அதுதான் இன்னைக்கு ரொம்ப ஆசை. தெரியாதானா பண்ணிவிட்டேன், அவன் பார்த்த பார்வை இவன் பார்த்த பார்வை இப்போ கூட ஒன்றும் இல்லை அப்படின்னுட்டு இருக்கான் நிறைய பேர். அங்கே 2 லட்ச ரூபா கொடுத்தோன்னே 1 லட்ச ரூபா கொடுத்தோன்னே கர்த்தர் வந்து நம்மளை ஏற்றுக்கொள்ளன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று, உலகத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுப்பாரு. ஒருவேளை உலக பிரகாரமான ஆட்களாக இருந்தால் உங்களுக்கு ஃப்ரண்ட் ரோல இடம் கிடைக்கும். உலக பிரகாரமான ஆட்களாக இருந்தால் ஃப்ரண்ட் ரோல இடம் கிடைக்கும், அவ்வளவுதான். அங்கே சீட்டே கிடைக்காது. அப்போ இன்றைக்கு நான் பாருங்க, ஒப்புரவாக்குதல் என்பது ஒரு மினிஸ்ட்ரி. ஒப்புரவாக்குதல் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை பற்றி நம்ம அடிக்கடி பேசினா கூட நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், அங்கே போகாத இங்கே போகாத அங்கே போகாத. சில ஊர்களுக்கு நாங்கள் மீட்டிங் போவேன், அங்கே அவங்க கூப்பிடுவாங்க, அங்கே போகிறீங்களான்னு கேட்பாங்க. என்ன சொல்கிறீங்க, அங்கே போகிறீங்களான்னு கேட்பாங்க. அப்படி போகிறீங்களான்னு கேட்குறதுலையே தெரியுது சம்திங் ராங். ஏன் போகக்கூடாது? இல்லை, அவருக்கு எனக்கு சண்டை. உனக்கு அவருக்கு சண்டைனா எனக்கு என்னையா? எனக்கு என்ன? இன்னைக்கு இரவு இயேசு வந்தால் என்ன நடக்கும் நீ நினைக்கிறீங்க? அங்கே போவாத இங்கே போவாத, இங்கே இருக்கணும், யூ ஆர் அண்டர் மை கண்ட்ரோலு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், இந்த ரீகன்சிலேஷனை பற்றி நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணுங்கள். ஒப்புரவாக்குதல் இன்றைக்கி அது ரொம்ப பேச வேண்டிய மேட்டர். சகோதரிகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள, மூப்பர்களுக்குள்ள, எல்டர்ஸுக்குள்ள, வொர்ஷிப் டீமுக்குள்ள. என் மைக்கு சவுண்டு கூட்டி வச்சுவிட்டான், அவன் மைக்கு சவுண்டை குறைச்சி வச்சுவிட்டான், என் சத்தம் கேட்கல, என் மகா பாடுற சத்தம் கேட்கல, என் பொண்ணு சத்தம் கேட்கல, அதனால் நான் கொயருக்கு அனுப்பலை. நல்ல வேளை அந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு இல்லை. நான் ஒரு இவேஞ்சலிஸ்ட்டு. கர்த்தருக்கு தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒப்புரவாக்குதல் அது ஒரு ஊழியம். அப்போ இந்த ஊழியத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் செய்யணும். ஒப்புரவாக்கலையா? ஆமாம், பேசலையா? நீ பேசாத. அவன் கண்டுக்க விஷ் பண்ணலையா? நீ விஷ் பண்ணாத. அவன் ஒரு மாதிரி பேசினானா நீ ஒதுங்கிரு, நீ கண்டுக்காத, போயிரு. நல்லா கவனிக்கணும். சில நேரம் பார்த்தா அப்படி கெட்டி பிடிச்செல்லாம் கிஸ் பண்ணுவாங்க. அது யூதாஸாக இருக்கக்கூடாது. ஆனால் சொன்ன நீ டிஸ்டன்ஸில் தோத்திரம் பண்ணிருப்பானோ அது போதும், தோத்திரம் பண்ணிடுங்க. இப்போ காலகட்டத்தில் கை கூட கொடுக்கக்கூடாது, தோத்திரம் பண்ணாலே போதும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். பாருங்க, யோசேப்பு கர்த்தர் பல விதங்களில் புடமிடுகிறார். அவனுக்குள்ளே அந்த ஒப்புரவாக்குதல் வருகிறது. பாருங்க, அந்த அனுபவங்கள் தான் அவனை பலசாலியாய் மாற்றினது. கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடுத்தது 2 கொரிந்தியர் 5:18 சொன்னேன், 20 பாருங்க. 20ஆம் வசனம் என்னது? வாசிங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாக இருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். 19ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் சொல்லுவார். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் 18 ஒப்புரவாக்குதலின் ஊழியம், 19ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா இது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். தட்ஸ் டாக்ட்ரின் ஆர் வேர்ட் ஆஃப் காட். அப்போ இந்த வேர்ட் ஆஃப் காடை நான் பேசணும் தானே? நான் கேத்தலிக் ப்ரீஸ்டோ அல்லது சிஎஸ்ஐ பாதிரியாரோ, அசம்பிளிஸ் ஆஃப் காட் பாஸ்டரோ அல்லது இண்டிபெண்டன்ட் பாஸ்டரோ அல்லது எந்த பாஸ்டரோ, நான் இவாஞ்சலிஸ்டோ, நான் இதை பேசணுமா பேசக்கூடாதா? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தட் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் காட், திஸ் வேர்ட் ஆஃப் காட். அது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள எல்லாரோட ஒப்புரவா இருக்கியான்னு பாருங்க. சிலர் சைலண்டா இருந்து ஒப்புரவாகாம இருக்கீங்களா பாருங்க. சைலண்ட் ஸ்லீப்பர்னு சொல்றாங்க, அப்படி இருக்கீங்களா பாருங்க. கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், எல்லாரோட நம்ம ஒப்புரவாகணும். அப்படின்னா அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்து, கிச்சன்ல போய் உட்காந்து கதை அடிச்சு திரும்பி சண்டை வந்துடக்கூடாதுன்றேன் நான். சில பேர் பாத்தீங்க அடிக்கடி சண்டை போடுவாங்க, போயிடுவாங்க, அப்புறம் சண்டை போடுவாங்க, போயிடுவாங்க. அப்படி கூட இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாமத்தினால் சொல்றேன், ஒப்புரவாக்குதலின் ஊழியம். 2வது ஒப்புரவாக்குதலின் உபதேசம். இன்றைக்கு தேவனோடு நம்ம ஒப்புரவாயிரணும். அடுத்தது வேகமா வாங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, மேத்யூ சாப்டர் 5, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23-24 வசனங்களை வேகமாய் நாங்கள் வாசிக்கிறோம்.
ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை கொண்டு வரப்பா, ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப சந்தோஷம், உன்னுடைய காணிக்கை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த காணிக்கை கொடுக்கும்போது அங்கே வசனம் சொல்லுது, உன் சகோதரனோடு கூட ஏதாவது, சகோதரனா ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று இரத்த சம்பந்தமான சகோதரர்கள், அப்புறம் கிறிஸ்துவுக்குள் சகோதரர்கள், ரெண்டு காரியம் இருக்குது. we are all brothers and sisters in Christ, இல்லையா? அப்போ ரெண்டு காரியம் இருக்குது நமக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்கே ஏதாகிலும் நீ ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்துக்கிட்டு நான் வந்து அந்த குரூப்பு இந்த குரூப்புன்னு சொல்லிக்கிட்டு அவங்ககிட்ட பேச மாட்டேன் இவங்ககிட்ட பேச மாட்டேன், அவர் அந்த கதவுல வந்தால் இந்த கதவுலையா திரும்பி போயிட்டேன், அவர் ஃபோன் நம்பர் வந்தால் எடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து காணிக்கை வச்சேன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காணிக்கை அங்கே வச்சிரு. அங்கே காணிக்கை வச்சுட்டு நீ முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு வாடாப்பா. அப்போ ஆண்டவர் சொல்ல, உன் காணிக்கை முக்கியம் இல்லைடா, உன்னுடைய ரீகன்சலேஷன் தான்டா முக்கியம் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறாரு பாருங்க இங்கே. அப்போ எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின நிருபர், அந்த 2 கொரிந்தியரில் 2:10-11 வாசிங்களே, வேகமா சீக்கிரம் வாசிங்க. 10-11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நம்ம மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாரு. அதாவது மன்னிச்சிடணும், அவ்வளவுதான். மன்னிக்காம உள்ளத்திலே வச்சுட்டு பிரைஸ் எல்லாம் தோத்திரம் ஆமென் தோத்திரம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ மன்னிக்கலன்னு வச்சுக்கோங்க, சாத்தானால நம்ம வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா. என்ன நான் மன்னிச்சிட்டேன்னு வைங்க, அவர் மன்னிக்கிறாரா இல்லையா, நான் மன்னிச்சிட்டேன், வெரி சாரி பிரதர், ஏதாவது மனசுல இருந்தா நீங்க மன்னிச்சிருங்க பிரதர், நான் அவசரப்பட்டு ஏதாவது பேசியிருந்தேன்னா சொல்லிருங்க பிரதர், மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னா, அதாவது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதான் நல்ல கவனிங்க, எந்த இடத்துல அந்த வார்த்தை சாத்தானாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கின்ற வேர்டை அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த இடத்துல எழுதுறார் பாருங்க. இந்த மன்னிக்கிற காரியத்தை பற்றி பேசும்போது அங்கே எழுதுறாரு. சிலர் நாள் கணக்கா மாச கணக்கா பேசாம இருக்கிறீங்க. நீங்க வந்து ஏன் உங்க உள்ளத்துக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, ஆனா நீங்க பைபிள் வாசிப்பீங்க, நீங்க வந்து நிறைய பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனா கர்த்தருடைய நாமத்தினால சொல்றேன், சாத்தான் நம்ம அதை தந்திரம், அது சாத்தானுடைய தந்திரம், அது டிசீவிங் ஸ்பிரிட். அது அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல அதை எழுதுறார் பாருங்க. சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு நான் அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பூமியில் நம்ம ஒன்றும் கொண்டு வந்தது இல்லையா, என்ன சொல்றீங்க? போகும்போது ஒன்றுமே கொண்டு போக மாட்டோம். சிலர் இந்த சாவுப்பட்டியிலலாம் அப்பா வச்சோன்னே இல்லை அம்மா வச்சோன்னே தற்செயலாக அந்த கையில் நான் இது இருக்கும், மோதிரம் இருக்கும், அந்த நேரம் பார்த்து புட்டிங்க இழுத்து அது எப்படியாவது இழுத்து, அது வந்து 1/4 பவுன் 1/2 பவுன் இருக்கும் வைங்களேன், அது கூட வேல்யூ தான். ஆனால் அந்த நேரத்தில் இழுத்து அதுக்கு சண்டை. அம்மா அப்போவுமே சொன்னாங்க எனக்கு தான் தருவேன்னாங்க, உனக்கு தான் தருவேன்னாங்க, உனக்கு தான். அதுக்குள்ளே வீட்டுக்கு அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தா அங்கே டாக்குமெண்ட் இல்லை வீட்டில், அது வேற பிரச்சனை. இதெல்லாம் எங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் உலாவி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள். ஐயா, ஒன்றும் கொண்டு வந்தது இல்லையா, ஒன்றும் கொண்டு போறது இல்லையா, என்ன சொல்றீங்க? அதனால இருக்கிற வரைக்கும் சமாதானமா போயிரு. அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னு சொல்ல மாட்டேன், வரும். ஆனால் மேக்சிமம் நம்ம வந்து சமாதானத்தோடு போறதுக்கு வழியை பார்க்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சில பேர் காலமாக ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு யுத்தத்திலேயே இருந்து கொண்டு இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை வாசிச்சாலும் அது உங்க மனதுக்குள்ள அது வெளிப்பாடுகள் வராதுன்னு சொல்றேன். அடுத்த வசனத்தை வேகமா வாசித்துருவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கொலோசியர் 3:13 கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்.
பாருங்க, முதல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனோடு ஒப்புரவாகுதலை பற்றி பேசினேன். அவரோடு கூட ஒப்புரவாகி, ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தால் கழுவுங்கப்பா, நான் உங்க விட்டு தூரம் போயிட்டப்பா, நீர் என்னை ரட்சிங்கப்பா, என்னை அபிஷேகம் பண்ணுங்கப்பா அப்படின்னா ஆண்டவருக்கும் எனக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங். ஆண்டவர் என்னை கழுவுகிறார், ரட்சிக்கிறார், எனக்குள்ள விசுவாசத்தை தருகிறார், அபிஷேகத்தை தருகிறார். ஓகே, அது ஒரு போர்ஷன். இன்னொரு பக்கம் சகோதரனோடு வீட்டில் இருக்கலாம், வெளியே இருக்கலாம், ஆலயத்தில் இருக்கலாம், ஆலயத்தில் கமிட்டிக்குள்ளே இருக்கலாம். அந்த 7 பேர் இருந்தாலும் அந்த 7 பேரில் அதில் 2 குரூப் இருக்கும் பாருங்க, 2 குரூப் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பைபிள் சொல்லுது ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும். ஏன் மன்னிக்கணும்னா கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். அது என்ன கிறிஸ்து மன்னித்தது போல? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க, இன்னொருக்கு வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னித்தது போலன்னு என்ன அர்த்தம்னா, கிறிஸ்து ஒரு முறை மன்னிச்சிட்டாருன்னா அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுருவார். திரும்பி அந்த ஃபைலை என்ன செய்ய மாட்டார், எடுக்க மாட்டார். ஆனால் நம்ம ஆட்கள் என்னது பண்ணுவாங்க, அந்த 1996 இருந்து அந்த ஃபைலை திரும்பி தூக்குவான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன், குறை இல்லாத ஆள் ஒருத்தன் கூட கிடையாது. இப்போ என்கிட்ட நெருங்கி வந்தீங்க, என்கிட்ட கூட சில குறை இருக்கும், உங்கள்கிட்ட என்ன நெருங்கி வந்தவங்கள உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கும். நம்ம 2 பேரையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் ஆண்டவர் நடத்திட்டு வராரு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், நம்ம இந்த கடைசி நாட்களில் சத்துருவுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது, அதான் முக்கியம். எபேசியர் 4:32 பாருங்கள், இங்கேயும் அதே வசனத்தை தான் சொல்லுவார். 32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இரவு ரொம்ப முக்கியமான ராத்திரின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சில ஜபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக இருக்குது. மார்க் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24ஆம் வசனத்தை தயவு செய்து ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதை மட்டும் வாசித்துட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். மார்க் சாப்டர் 11:24 வாசிங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்க. அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அடுத்த வசனம், நீங்கள் மன்னியாதிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நல்லா கவனிக்கணும். நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ஊழியத்தில், நல்ல காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல நீங்கள் அதை வாங்குங்க, இதை கெட்டுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு வாங்க, ஊழியம் செய்வாங்க. நிறைய பேர் நல்ல சூப்பர் ப்ரீச்சிங்லாம் நல்லா இருக்கும், நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபிக்க விட்டால் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களை சொல்லிலாம் ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா எல்லாமே இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படின்வாங்க. முதல்ல நீங்கள் போயிட்டு வந்துடுறீங்களா அப்படி, என்ன வாங்க போகலாம் அப்படின்னு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லை வாங்க போகலாம் அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு நமக்கும் சரி வராது. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பாரத்தோடு சொல்கிறேன். இப்போ நம்ம காணிக்கை கொடுக்கறது, ஜெபிக்கிறது, அந்நிய பாஷை பேசுறது, ஆவியில் நிரம்புறது, அக்கினி இறங்குது, அது எல்லாம் அடிபட்டு போயிடும் இதில். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்நிய பாஷை பேசினாலும் ஆவியில் நிரம்பினாலும் உனக்கு அன்பு இல்லாமல் போயிட்டா, இல்லை சத்தமிடுகிற வெண்கலம் போலும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலும் இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், எபேசியர் 4:32 கூட நம்ம வாசிக்கிறோம். அருமையான ஒரு வசனத்தை இன்றைக்கி நம்ம வாசித்தோம். அந்த எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 32 இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தையின்படி இப்போ நம்ம ஒப்பு கொடுத்து எல்லோரும் ஜெபம் பண்ணணும். அந்த வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அதை வச்சுக்கோங்க. கர்த்தர் ஒரு முறை மன்னிச்சிட்டாருன்னா திரும்ப ஆண்டவர் தெரியாமல் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். இன்னும் சொல்ல போனால் நான் அவருக்கே தெரியாது. இப்போ கேட்டால் அவர் மறந்துடுவார். ஏன்னா தேவன் மன்னித்து மறக்கிறவர். அப்புறம் மேற்குக்கு கிழக்குக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு நீக்கி போடுகிறவர். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை தேவன் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் அப்படின்னா, ஆண்டுகிட்ட போய் மன்னிக்கிறது கிருபத்தாருன்னு ஆண்டு சொல்ல, மன்னிடானா கிருபத்தாருமா? சிலர் அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு வாங்க. அதுக்காக என்னத்துக்கு ஜெபிக்கிற, போ வீட்டுக்கு.
வீட்டை விட்டு வெளியே போ, வராத இங்கே அப்படின்னா தோத்திரம் பண்ணிட்டு வந்துருங்க. நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். இந்த சப்ஜெக்டை, மன்னியுங்கள் என்ற சப்ஜெக்டை பிரசங்கம் பண்ணேன். முடிஞ்சோடனே அடுத்த நாள் ஒரு அம்மா வந்தாங்க, ஃபேமிலியாக வந்தாங்க. அவன் சொன்னாங்க, நேற்று கேட்டிங்க, நேற்று அந்த பிரசங்கம் பண்ணிங்க பிரதர், காலையில் 7 வருஷமாக பேசாமல் இருந்தேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நான் போனேன். எங்கள் அம்மா அங்கே தான் இருக்காங்க. ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில். அப்போ நான் கர்த்தர் என்கிட்ட ரொம்ப பேசிட்டார் நைட்டு. நான் போயிட்டேன். அடுத்த நாள் பஸ்ஸை விட்டு இறங்கி போகிறேன், திக்குன்னு தான் அடிக்குது. ஆனால் நான் பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படி ரோட்டில் நடந்து போகும்போது எங்கள் கதவு திறந்துருக்க எங்கள் அண்ணனுக்கு வீட்டிலேருந்து அப்படி வெளியே வந்தார் பாருங்க. என்னை நடந்து வரதை பார்த்தோன்னே எங்கள் அண்ணன் ஓடி வந்து என்னை கெட்டி பிடிச்சி நடு ரோட்டில் நின்று அழுதாரு. அதாயா சகோதர ஸ்நேகம். இறங்கி வரணும். ஆனால் என்ன எவ்வளோ படிச்சிருக்கேன், நான் ஒன்றும் இல்லாதவனா, என்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, சுதந்திரம் இருக்குது, எவ்வளோ ஸ்டேட்டஸ் இருக்குது. அதான் நாளைக்கு வரும் பரலோகத்துக்கு. அதான் பரலோகத்துக்கு வரும். நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஏக்கர்லாம் பரலோகத்துக்கு வருமா? யோசித்து பாருங்க. உங்களுடைய இன்டலெக்சுவல் ஸ்பிரிட்லாம் வருமா? உங்களுடைய எக்ஸலண்ட் ஸ்பிரிட்லாம் வருமா? ஒன்றும் வராது, வரவே வராது. நம்ம செய்கிற நற்கிரியைகள் தான். அன்னைக்கு தொற்கால் மரித்து போன போது பேதுருவிடத்தில் எடுத்து காட்டுறாங்க, இந்த ட்ரெஸ் எல்லாம் இந்த அம்மா தான் செஞ்சாங்கயா. தொற்கால் அது தபித்தாள், நற்கிரியைகளை செய்தாள். ஒருவேளை நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்முடைய ஃபியூனரல் சர்வீஸில் நம்ம நற்கிரியைகளை செய்திருந்தா பேசுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு ஆன்டி சென்னையில் மறிச்சிட்டாங்க. அந்த ஃபியூனரல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகன், ஒன்லி சன், அவன் வந்து யூஎஸில் இருக்கான். வர முடியல, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் வர முடியாமல் போயிருச்சு. அப்போ அவங்களுடைய உறவினர் 2-3 பேர், நாங்கள் 2-3, அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. அங்கே அந்த அடக்க ஆராதனைக்கு போய் நான் இன்னொரு பாஸ்டரை கூட்டிகிட்டு போய் அடக்க ஆராதனை பண்ணோம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பாரத்தோடு சொல்கிறேன். அந்த 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 நேரத்தில் பாருங்கள், தாய் ஒரு பக்கம், தகப்பையில் ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா அவங்க கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைஞ்சாங்க. அவங்க பாருங்க, அவங்க தெரியாது, திடீர்னு நடந்து போச்சு. மகன் ஊரில் இருக்கான். ஆனால் கிருபை அந்த ஃபியூனரல் சர்வீஸை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தினார் பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எப்போ என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாதுயா. ஆகவே அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு, அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச ஒரு தம்பி அங்கே இருக்கான். அப்போ அவங்க மகன் எனக்கு அமெரிக்காவிலேருந்து ஃபோன் பண்ணி சொல்கிறான்னு, எனக்கே தெரியாது, எங்கள் அம்மா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு ஃபீஸ் கட்டியிருக்கிறாங்க, அந்த குடும்ப கல்யாணத்துக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பிள்ளைகள்லாம் படிக்க வச்சுருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பாருங்கள். அன்னைக்கு மரிச்ச அன்னைக்கு தான் அவங்க சொல்லி அழுகிறாங்க. நீங்கள் மரித்தா என்ன சொல்லி அழுவாங்க? நான் மரித்தா என்ன சொல்லி அழுவாங்க? அது ஃபியூனரல் சர்வீஸில் நல்லபடியாக தான் பேசுவாங்க, கெட்டபடியாக பேசினா சண்டை வந்துடும். ஃபியூனரல் சர்வீஸில் என்ன சொல்கிறீங்க? ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக மொத்தம் கர்த்தருடைய பிள்ளைகளை ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், அவ்வளவுதான். இதுதான் கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். அப்போ இந்த மாதிரி நெருக்கங்களின் வழியா, நிந்தைகளின் வழியா, அவமானங்களின் வழியா, வேதனைகளின் வழியா போகும்போது தான் நம்முடைய விசுவாசம் பலப்படுகிறது. அப்போ உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது. அப்போ மன்னிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள கிரெடிட் கூடுது. அந்த மன்னிச்சவங்களாம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உயர்ந்துக்கிட்டே போவாங்க. ஸ்பிரிச்சுவலாக உயர்வாங்க, அவங்க ஆவியின் வரங்களில் உயர்வாங்க. உலகத்திலே அவங்கள உயர்வான ஏரியாவை கர்த்தர் கொண்டு போயிட்டே இருப்பார். அதனால தயவு செய்து பாரத்தோடு இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி முடிஞ்சா எழுமின்னு ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு ரொம்ப ஆழமாக ஆண்டவர் பேசியிருக்காரு பாருங்க. ஆமாம், உங்கள் அனுபவமே உங்களை பலப்படுத்தும். ஆமாம், யோசேப்பை பலப்படுத்தினது காரணம் அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸு. ஆமாம், உங்களை எவ்வளோ நிந்தையாக பேசியிருக்கலாம், உங்களை கிண்டல் பண்ணியிருக்கலாம், கேலி பண்ணியிருக்கலாம். என்ன ரொம்ப கேலி பண்ணியிருக்காங்க, ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காங்க, இப்போ கூட பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்படும். டெய்லி இல்லை, யாராவது ஒருத்தர் 2 பேர் ஏதாவது போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவருக்கு முன்பாக நம்ம ஒரு நாள் நிற்கணும். ஆமென். வசனம் சொல்லுது, மன்னிக்கணும். கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிக்கணும். ஷபாலா மகாரபஹூலா பாதானாமா. ஜீசஸ், ஆண்டவரே, எங்கள் அனுபவமே எங்களை பலப்படுத்திட்டோப்பா. சத்துரு நாங்க மன்னிக்காம அப்படியே உள்ளத்துல கசப்போடு இருந்தால், பிசாசு
அது நுழைவதற்கு நாங்க ஒரு இடத்தை கொடுக்கிறது போலப்பா. ஆண்டவரே உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. யார் யாரெல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்றாங்களோ எனக்கு தெரியாதப்பா, நீங்க அதை பாக்குறீங்க. அந்த கையை உயர்த்தி ஆமென் ஜெபிக்கும் போதே பாக்குறீங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவனோடு முதலாவது ஒப்புரவாகணும், அப்பதான் ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். தேவனோடு ஒப்புரவாகுதல் தான் நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கும். தேவனோடு ஒப்புரவானாதான் அப்பான்னு கூப்பிட முடியும் அவரை. தேவனோடு ஒப்புரவானாதான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவது, மனிதனோடு ஒப்புரவாகணும், சகோதரனோடு ஒப்புரவாகணும். ஷபானஹா லபௌதுரோஹோ ரிஹலமே லபௌதனரபஹா. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, குடும்பங்களை பிரிக்கிற பொல்லாத ஆவி, ஊழியர்களுக்குள்ளே இருக்கிற எல்லா கசப்பு, ஒருவன் உயர்த்தப்பட்டால் அவனுக்கு பின்னால பேசுகிற கமெண்ட்ஸ், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் முறியடித்து ஒரு சமாதானத்தை எங்களுக்கு உண்டாக்குங்கப்பா. நாங்கள் யாவரோடு சமாதானமா இருக்கணும். நாங்கள் ஓர் அணியிலே நிற்கணும், உமக்காக நிற்கணும். அப்பதான் ஆண்டவரே சத்துருவை நாங்கள் மேற்கொள்ளலாம்ப்பா. ஆமென். தாவீதை வனாந்தரத்திலே நெருக்கமான பாதையிலே நடத்தி அவனை பலப்படுத்தினவர். அப்போஸ்தலனாகிய பவுலை கப்பல் பிரயாணத்திலே அலங்கழித்து சாப்பிடாம கொள்ளாம சூரியனின் நட்சத்திரங்களை பார்க்காம போராட்டத்தின் வழியாய் கடந்து வந்து அந்த ராத்திரியிலே பலப்படுத்தினவர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்க யோசேப்பை ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக நிறுத்தினீர். ஆண்டவரே, கர்த்தர் உபத்திரவத்தின் வழியாக நடத்தினாலும், சகோதரர்கள் அவரை கொலை செய்யணும் சதி பண்ணாலும், விற்று போட்டாலும், ஒரு காலத்தில் என்னை இப்படிலாம் நீங்க பாடுபடுத்தினீங்க. ஆனா இப்ப பாரு, கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்காரு பாரு. அந்த மாதிரி கூட பேசாம நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு முன்னே கர்த்தர் என்னை அனுப்பினார். நீங்க ஜீவரட்சணை செய்யணும், நீங்க ஜீவனோடு வாழணும், பூமியிலே உங்கள் சந்ததி ஒளிந்து போகாதபடிக்கு கர்த்தர் என்னை அனுப்பினார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக முதிர்ச்சியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் கையை உயர்த்தி கையை உயர்த்தி, கோர்ட்டு கேஸ்னு ஆமென், வீட்டுல அப்பா சொத்து தாத்தா சொத்துக்காக ஆமா வருஷமாய் கோர்ட்டுக்கு வீட்டுக்கு திரியுறீங்களே, 2 வக்கீலுக்கும் பணத்தை கொடுத்துக்கிட்டு திரியுறீங்களே. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஒப்புரவாயிருங்க, ஒப்புரவாயிருங்க. இன்றைக்கு இரவோடு இரவோ ஒப்புரவாயிருங்க. ஆண்டவர் புது வழியை திறப்பார், புதிய வழியை சொல்லிக் கொடுப்பார். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சீரிய ஆவிகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை பலனாய் நாங்கள் மாற்றணும்ப்பா. அப்போதுதான் சத்துரு தந்திரமாய் நுழைய முடியாத ஆண்டவரே. இந்த சத்தியங்களுக்காய் கையை உயர்த்தி ஆமா ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்காய் இப்ப நான் ஜெபம் பண்ண போறேன். தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு வரீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுக்கோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஒப்புரவாக்குதலின் ஊழியம், ஒப்புரவாக்குதலின் உபதேசம் ஆண்டவரே, ஒப்புரவாக்குதல் உயர்வை தரும். தேவனோடு மனிதனோடு ஒப்புரவாக்குதல், இப்படியெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீங்களே. நாங்கள் யாரும் சண்டை போடக்கூடாது, யாரோடையும் நாங்க ஆண்டவரே மனக்கசப்போடு வாழக்கூடாது, யாரோடையும் ஆண்டவரே வெறுப்போடு நாங்க பேசாம இருக்க கூடாது. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவரே பரந்த இருதயத்தை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஒரே நோக்கம் எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், எங்கள் சபைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், எங்கள் தேசம் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஒளிமயமான தமிழகத்தை நாங்கள் பார்க்கணும். 234 தொகுதிகளிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். கர்த்தாவே, நீர் கிருபை செய்யணும்ப்பா. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே இலங்கை தமிழர்களுக்காக, எங்கள் சகோதர சகோதரிகளுக்காக, இலங்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மத்திய கிழக்கு நாடுகள்
ஐரோப்பா நாடுகள் ஆண்டவரே, தென் அமெரிக்கா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா ஆண்டவரே மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே பிலிப்பைன்ஸ்ல, இந்தோனேசியாவில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கிருபை தாங்கட்டும் ஐயா. ஒப்புற வாக்குதல் எங்களுடைய ஊர்ல, எங்க வீட்டுக்குள்ள ஆண்டவர் இருப்பதாக ஒரு பெரிய சமாதானத்தை எங்களுக்கு தாரோ. ஆமென். சமாதானத்தை தாரோ. உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஒப்புற வாக்குதலின் ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவரே, சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் சுகமாகும் என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவரே. ஷபாமா ஹாதாலாபா தானாமா. ஆமென். அந்த பிட்டர்னஸ் உங்களை விட்டு போகும்போது உங்களுக்குள்ளே ஒரு சுகம் உண்டாகும். ஆண்டவர் சொல்றாரு, சுகம் உண்டாகும், சுகம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். கர்த்தருக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த வெளிப்பாட்டுக்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. சகோதரருக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, அக்கா தங்கச்சிக்குள்ள, ஆண்டவரே கசின்ஸ்க்குள்ள, ஆண்டவரே நீர் பெரிய ஒரு உறவை ஏற்படுத்துகிறதற்காக நன்றி. கிருபை மட்டும் தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இரவு நீங்க தவறாம நீங்க வாசிக்க வேண்டிய வேத வசனம், அதாவது வேத பாடம் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம், ஆக்ட்ஸ் சாப்டர் 22. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2, கையை உயர்த்தி நினைச்சு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். நம்பர் 3, கையை உயர்த்தி ஆண்டவரே ஜீசஸ் மிட்ஸ் மினிஸ்ட்ரி நீங்க ஆசீர்வதிங்க, பிளஸ் பண்ணுங்க. அவங்களுடைய ஜெபங்கள், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்கப்பா இந்த நாட்கள்ல அப்படின்னு தேவன் நமக்கு உதவி செய்வார். எல்லார் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பாடுவதற்கு முன்பு இணைந்து சொல்லிடுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பாடுவோமா? இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றியுண்டு, துதிப்பாடல் உண்டு. இன்பமுண்டு, சமாதானமுண்டு, வெற்றி உண்டு, துதிப்பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, Glory, glory. அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. உயர்வும் இல்லை, அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை, பணக்காரர் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு கரங்களை தட்டி ஆழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்னென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை, அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க ஜெப குறிப்புகளை தொடர்ந்து நீங்க அனுப்புறீங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். 7995463663 என்ற எண்களோடு தொடர்பு கொள்ளுங்க. தேவ கிருபை உங்களை தாங்கும். God bless you.